இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் நம் ஜெபத்தோடு கூட இருப்போம். और अब भी हम प्रार्थना के साथ बैठे रहेंगे. நம் மத்தியிலே பிரதர் ராஜா சிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள். हमारे बीच में भाई राजा सिंह आए हैं. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். परमेश्वर के लोग अब सब कुछ उनको जानते हैं. புதிய ஆத்துமாக்களுக்கு தெரியாது. परंतु जो नए आए वो नहीं जानते हैं. கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையிலே பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரன். कृपासनम क्रिस्तु कलीसिया में वो जन्माए गए भाई हैं. வேலை நிமித்தமாக அவர்கள் வெளிநாடு கடந்து போனார்கள். काम के निमित्त वो बारगांव पर गए थे. இங்கே இருக்கும்போதும் நம்ம பாஸ்டருக்கு நல்ல ஊழியத்திலே ஒரு வலதுகையாக இருந்து பாஸ்டருக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள். जब यहाँ पर थे तब हमारे पास्टर जी के दाहिने हाथ के समान बहुत ही मदद करते थे. அந்த பகுதியிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் भले उस विभाग में काम करने पर भी அவர்களை கர்த்தர் ஊழியத்துக்காக வேறுபடுத்தியிருக்கிறார். परमेश्वर ने उनको सेवकाई के लिए अलग किया है. அந்த பகுதியிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு சபை ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். परंतु उस जगह में वो परमेश्वर के नाम की महिमा के लिए सेवा कर रहे हैं. இந்த நாட்களில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். परंतु आज के दिन वो हमारे बीच में आए, ये हमारे लिए आशीर्वादित है. அவர்கள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசும்படியாக उनके द्वारा परमेश्वर हमसे बातें करने के लिए, கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தும்படியாக परमेश्वर उनको हियाव करने के लिए, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம அவர்களை வரவேற்கும்படியாக நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். हमें उन्हें स्वागत करने के लिए हम ताली बजाकर उनकी महिमा करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலும் इस दिनों में भी அடியேனை உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்த பிரதான கிருபைக்காக நான் என் தேவனை நன்றி செலுத்துகிறேன். दास को भी आपके बीच में ले आए उस परमेश्वर की मैं महिमा करता हूँ. இந்த நாளிலே நான் இங்கே வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. मैं भी इस दिन आपके बीच में आऊंगा, मैं ये नहीं सोचा था. நான் எதிர்பாராத விதமாய் என் தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்தார். परंतु परमेश्वर ने इस जगह पर मुझे ले आया है. அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷம். इसलिए आप सबको देखने के लिए मुझे बहुत ही आनंद है. வரும்போதெல்லாம் என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வரும். जब भी मैं आता हूँ तो गुजरी बातें मेरे जीवन में याद आती है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். நான் CSA குடும்பத்திலே பிறந்தவன். और मैं CSA मसीह के परिवार में पला गया हूँ. ஆனால் சரியான வாலிப பிராயம் வரும்போது கர்த்தர் என்னை ரட்சித்தார். परंतु जब जवानी के उम्र में परमेश्वर ने मेरी उद्धार किया. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிருபாசன சபையோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டு. उद्धार होने से पहले ही कृपासम कलीसिया से मेरी अच्छी संगति थी. தாராவி கிருபாசன சபையில் நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். और धारावी कृपासम कलीसिया में जो भी होता है मैं अच्छी तरह से जानता हूँ. என் தாயார் என் தங்கை எல்லாரும் சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள். क्योंकि मेरी माँ मेरी बहन सब उस प्रार्थना में जाते थे. சாதையா எங்க வீட்டுக்கு வந்தார்கள். और साधु जी हमारे घर पर आए हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த தாராவி கிருபாசன சபையை விலைக்கு வாங்கும் போதும் என்னோட தகப்பனார் அதுக்கு உதவி செய்து எங்க வீட்டில் வைத்து தான் அந்த பத்திரத்தை முடித்தார்கள். परंतु जब धारावी कृपासम कलीसिया खरीदने के समय मेरा पिताजी ने बहुत मदद किया और वहाँ ही रजिस्ट्रेशन हुआ था. ஏனென்றால் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். क्योंकि परमेश्वर ने माँ की कोख से मुझे नाम लेकर बुलाया हुआ परमेश्वर है. சரியான நேரம் வந்தபோது கர்த்தர் என்னை வேறு பிரித்தார். ठीक समय आते ही परमेश्वर ने मुझे अलग किया. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து जिस दिन मैं उद्धार पाया, இந்த தேசத்தை விட்டு நான் கடந்து போது வரையிலும் जब तक इस देश से मैं जाने तक கர்த்தர் என்னை சபையில வைராக்கியமா வைத்திருந்தார். परमेश्वर ने मुझे कलीसिया में बड़े तीव्रता से उपयोग किया. ஹல்லேலூயா. हालेलुया. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு கிருபாசன சபையிலே நான் வந்தனோ, जिस दिन मैं उद्धार पाकर परमेश्वर कलीसिया में मैं आया, அன்றிலிருந்து எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போனது. उस दिन से मुझ में जो भी बातें था सब बीत गया. என்னுடைய இந்த நண்பர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். मेरे दोस्त लोग मुझसे दूर हो गए. ஹல்லேலூயா. हालेलुया. நான் போய் வந்திருந்த சபையை கர்த்தர் என்னை விட்டு பிரித்தார். जो कलीसिया में जा रहा था उस कलीसिया से परमेश्वर ने दूर किया. அதற்கு பிறகு கர்த்தர் என்னை அபிஷேகித்து பாஸ்டர் கையிலே அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். परमेश्वर ने मुझे अभिषेक किया और सेवक के हाथों के नीचे दबे रहने के लिए सहायता किया. என்னுடைய இருதயம் எப்போதும் பரிசுத்தவான்களும் ஊழியர்களையும் சபையை அப்படி பாரமா இருக்கும். और मेरा मन बोझों से भरा रहता था सेवक के लिए और कलीसिया के लिए.
எனக்கு நம்ம சிஸ்டர் சுகிலா சிஸ்டர் வெறும் திருமணத்தின் மூலமாக அல்ல, அவர்கள் எனக்கும் சிஸ்டர்கள் தான். परंतु वो मेरे शादी के कारण मैं उनको नहीं जानता, उसके पहले ही वो मेरे लिए सिस्टर जी है. நான் ரட்சிக்கப்பட்ட போது அவர்கள் கிருபாசனத்திலே தாராவில் இருந்தார்கள். जब मैं उद्धार पाया था तब वो कृपासनम धारावी कलिशा में थे. அப்ப வாலிபர் கூட்டத்திலே அவர் நடத்துவார்கள். और जवानियों की मंडली वो चलाते थे. விசுவாசத்திலே நல்ல வசனத்தை பேசி எங்களெல்லாம் வாலிபர்களை உற்சாகப்படுத்துவார்கள். विश्वास भरे हुए वचन को बता कर हमें बड़े उत्साह दिलाते थे. அந்த நாட்களை இன்றும் நினைத்தாலும் அது ஒரு பரலோகம் போல இருந்தது. और उस दिन अगर मैं आज सोचूं तो वो स्वर्ग के समान था. ஆனால் நான் எப்படி ஆரம்ப நாட்களில் இருந்தனோ, जिस प्रकार मैं शुरुआत के दिनों में था, கடைசி நான் இந்த தேசத்தை விட்டு போகும்போது அதே மாதிரி தான் என்னுடைய இருதயம் இருந்தது. परंतु मैं जब ये देश छोड़कर गया अभी भी मेरा हृदय उसी प्रकार है. எவ்வளவுக்குள்ள என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ உயர்த்தினாரோ, भले कितना ही परमेश्वर मुझे आशीर्वाद कर उन्नति किया है, ஆனாலும் நான் பழைய இருந்த அந்த இருதயம் என்னை விட்டு மாறவில்லை. जिस प्रकार मैं प्राचीन काल में जिस प्रकार मेरा हृदय था वैसी है. பாஸ்டர் எப்ப கூப்பிட்டாலும் போய் நிப்பேன். पास्टर जी जब भी बुलाए मैं जाके खड़ा रहता हूँ. வேலைக்கு போறதுக்கு நேரமா இருக்கும், काम जाने के लिए समय होता था. ஆபீஸ்ல நான் ஒரு பெரிய பதவியில இருந்தேன். और ऑफिस में भी एक अच्छे पद में था. முக்கியமான பேப்பர்கள் எல்லாம் ஃபைல்கள்லாம் என் கையில தான் இருந்து, सारे मुख्य पेपर सब मेरे ही हाथ में थे. ஆனாலும் கிளம்பும்போது பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார்கள். जैसे मैं ऑफिस के लिए निकलता था पास्टर जी का फोन आता था. சிங்க பேங்க்குக்கு போணும்பார்கள், भाई आप बैंक में जाना है, போஸ்ட் ஆபீஸ் போணும்பார்கள். पोस्ट ऑफिस जाना है बोलेंगे. உடனே போய் அதை முடித்து விட்டு தான் நான் வேலைக்கு போவேன். तुरंत उस काम को खत्म करके फिर मैं नौकरी जाता था. ஹல்லேலூயா, हालेलुया. ஆரம்ப நாட்களில शुरुआत के दिनों में எங்க வீட்ல நல்ல ஆகாரம் உண்டு. हमारे घर पर अच्छा भोजन मिलता था. பொதுவா ஞாயிற்றுக்கிழமை கறி வைப்பார்கள். और अगर लगातार रविवार को जरूर मटन रहता था. அதை சாப்பிடும்போது கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். जब वो खाते समय मेरे आंखों से आंसू निकलती थी. என்னுடைய எல்லாம் சபையில நம்மளுடைய ஊழியர்கள் அவங்க என்ன சாப்பிடுறாங்க. मेरा यही विचार रहता था कि कलीसिया में सेवक लोग क्या खा रहे हैं. ஆண்டவரே எங்க நல்ல ஆகாரத்தை நான் புசிக்கிறேனே. परमेश्वर मैं तो अच्छा भोजन खाता हूँ. ஆனா அங்க சபையில அவங்களுக்கு கஞ்சி இல்லனா இருக்கிறதே சாப்பிடுவாங்களே. परंतु कलीसिया में जो है वो लोग केवल कंजी तो पीते हैं. அப்படியே கண்ணீரோட தான் அந்த ஆகாரத்தை புசிப்பேன். ऐसी में आंसुओं के साथ वो भोजन खाता था. எனக்கு தெரியும் அங்க என்ன உண்டுன்னு. क्योंकि मैं अच्छी तरह से जानता था कि क्या रहेगा. எங்களோட பெரியம்மா அங்க இருக்கும்போது, जब मेरी बड़ी माँ वहाँ रहने पर மிச்சம் இருக்கிற சாம்பாரையும் மீன் குழம்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பார்கள். अगर जो बचा हुआ सांबार और मच्छी का सालन मिक्स करके देते थे. உலகத்துல உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. ये दुनिया में कहीं भी ऐसा नहीं मिलेगा. ஆனாலும் அதை சாப்பிடுவோம். फिर भी उसे हम खाते थे. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கதான் உறங்குறது தூங்குறது. எங்க அப்பா சொல்லுவாரு, ஏன்டா நீ வீட்டுக்கு வர, அங்கே இருந்துக்கம்பாங்க. ओ वहीं रहते थे, वहीं कलिशा में रहना, कलिशा में सोना. तो मेरा पिताजी बोलते तू क्यों आता है इधर. ஹல்லேலூயா. हालेलुया. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக जब उद्धार पाने से पहले எங்க அப்பா சொல்லுவாரு, இவனை கொண்டு போய் கொஞ்சம் திருத்தி கொண்டு வா. मेरा पिताजी कहता था इसको लेकर जाके सुधार के ले आ. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு जब उद्धार होने के बाद உன்னை கொண்டு போய் திருந்தி கொண்டு வான்னு சொன்ன, நீ அங்கேயே உட்கார்ந்துட்டிய. मैंने तो उसको कहा था कि सुधार के लेके आ, अभी तो ये वहीं बैठ गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் தேவன் எனக்கு பாராட்டின பெரிய கிருபை. परंतु परमेश्वर ने मुझे दिया वो बड़ा अनुग्रह है. பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாய் அன்பு கூறும்படியாய் என் தேவன் எனக்கு தந்த நல்ல இருதயத்துக்காக நான் என் தேவனை நன்றியோடு சொல்லுகிறேன். जो पवित्र लोगों को, सेवक लोगों को मदद करने के लिए परमेश्वर ने मुझे अच्छा हृदय दिया, इसलिए मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். இந்த நாட்கள்ல इस दिनों में நம் தியானத்துக்காக हम ध्यान के लिए அதுக்கு முன்பதாக இன்னொரு நான் அங்க நடக்கிறதையும் சொல்லுகிறேன். उसके पहले जहाँ मैं रहता हूँ उसके बारे में कहता हूँ. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகிவிட்டது நாங்கள் அங்க போய். लगभग 20 साल हो गया हम वहाँ जाकर. என்னுடைய மனைவி 2003 இங்க இருந்து கடந்து சென்றால், मेरी पत्नी 2003 में इस जगह से गई थी வேலை விஷயமாக. काम के कारण. அதற்கு பின்பாக 2004 நானும் என் மகன் பிராங்க்லினும் இங்க இருந்து கடந்து சென்றோம். उसके बाद 2004 में मैं और मेरा बेटा फ्रैंकलिन वहाँ उस जगह पर गए. ஆனால் நாங்கள் போன நாட்கள்ல இருந்து கர்த்தருக்கு சித்தப்படி எங்களால் முடிந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். अगर परमेश्वर के मकसद के अनुसार हमसे जितना होता है उतना हम सेवा कर रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த கொரோனாக்கு அப்புறம், जब कोरोना के बाद 2021 और 2021 में
கர்த்தர் எங்களுடைய சபையை நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். परमेश्वर कलीसिया चलाने के लिए प्रभु ने मदद किया। ஒரு சபையை ஆரம்பித்து उस कलीसिया को शुरू कर அதை சேரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி उसमें चैरिटी का रजिस्ट्रेशन किया। ஒரு ப்ராப்பர் சரியான ஒரு சபையாய் நடத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை एक செய்தார். सही से कलीसिया चलाने के लिए प्रभु ने मदद किया। நாங்கள் குடும்பமாய் அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். हम परिवार के संग उस सेवकाई कर रहे हैं எங்களோடு சேர்ந்து எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். और हमारे साथ रहकर भी सेवा कर रहे हैं। அதனால அந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். इसीलिए उस सेवकाई के लिए आप प्रार्थना कीजिए। கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வருவார்கள். लगभग 50-60 लोग आते हैं, ஆனா எல்லா ஒரு ஆவிக்குரிய மாற்றங்களை கர்த்தர் காண கிருபை செய்கிறார். परंतु आत्मिक का बदलावट देखने के लिए प्रभु ने मदद किया நல்ல है। விசுவாசத்திலும் ஜெபத்திலும் अच्छा विश्वास में, प्रार्थना में ஜனங்கள் வளர்ந்து வருகிறார்கள். लोग जी कर आ रहे हैं। எங்களை பார்த்து அவர்கள் படித்து எங்களை பின்பற்றி வருகிறார்கள். हमें देखकर, हमसे सीखकर वो हमारा पीछा कर रहे हैं। ஹalleluya. हालेलुया। அதற்காக நீங்க நல்லா ஜெபிக்கணும். इसलिए इस बातों के लिए आप सब लोग प्रार्थना என்னோட कीजिए। சபையை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது हमारा कलीसिया जब प्रतिष्ठा किया गया, கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். परमेश्वर ने हमें एक वायदा किया, 3 வருடத்துல உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை தருவேன். 3 हफ्ते में तुम्हें खुद का मैं कलीसिया दूंगा। ஹalleluya. हालेलुया। அதற்காக நாங்கள் இப்போது பிரயாசப்பட்டு இருக்கிறோம். उसके लिए हम प्रयास कर रहे हैं। அந்த இடத்துல சொந்தமாய் ஒரு இடத்தை வாங்கி ஆராதிக்க முடியாது. उस जगह पर एक खुद का जगह लेकर खरीद के आराधना करने के लिए சபையார் நீங்க எல்லாம் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். सारे कलीसिया उसके लिए आप प्रार्थना कीजिए। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அதை எங்களுக்கு வாக்கிய பண்ணுவாராக. परमेश्वर उस बातों को जरूरत करेगा। இங்க வேத வசனத்துக்கு அன்னைக்கு வசனத்தை திருப்புவோம். जब पवित्र शास्त्र की ओर फिरेंगे, சங்கீதம் 34:10. भजन संगीता 34 का 10। Hallelujah. हालेलुया। The young lion lack and suffer hunger, जवान सिंह तो घटी होती है, but those who seek the Lord shall not lack any good things. परंतु यहोवा की खोजियों को किसी भली वस्तु की घटी न होगी। Amen. आमीन। சிங்க குட்டிகள் பட்னி கிடந்து தாழ்ச்சி அடையும். जवान सिंह भूखे और घटी होगी। அப்போ I was meditating on the lion. जब मैं इस बातों को ध्यान कर रहा था, சிங்க குட்டிகளை குறித்து நான் பார்க்கும்போது जब जवान सिंहों के बारे में, சிங்கக்குட்டிகள் 6 to 7 மாதம் வரையும் தாயின் பாலை குடித்து கொண்டு உயிர் வாழும். जब जवान सिंह के बच्चे 6 से 7 उम्र तक अपने माँ का दूध पीकर पलता है। ஹalleluya. हालेलुया। அதற்கு பின்பதாக கிட்டத்தட்ட 80% சிங்கக்குட்டிகள் மரித்துவிடும். और 80% ये होता है कि जवान सिंह बच्चे मर जाते हैं। வெறும் 20% குட்டிகள் தான் பிழைத்து வரும். केवल बच्चे 20% ही वो लोग जीते हैं। ஹalleluya. हालेलुया। ஆனா இங்கே சொல்கிறது और यहाँ पर लिखा गया है, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். जवान सिंह तो घटी होती और भूखे भी रह जाते हैं, ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் ஒரு குறைவும் வராது. परंतु यहोवा की खोजियों को आपको और हमें कोई घटी नहीं होगी। हालेलुया। हालेलुया। Shall we close our eyes and pray? सब अपने आंख बंद कर हम प्रार्थना करेंगे। மகிமின் தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். महिमाहित परमेश्वर हम धन्यवाद करते हैं। இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியா எங்களுக்கு தந்த நல்ல தருணத்துக்காக கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். आज के दिन हम सब इकट्ठा होकर आपकी नाम की महिमा करने के लिए आपने सहायता की, इसलिए हम धन्यवाद करते हैं। ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க முடியா எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर आपके वचन को हम ध्यान करने के लिए प्रभु ने आपने सहायता की, इसलिए हम धन्यवाद करते हैं। எங்களுடைய மன கண்களை திறப்பீராக. परमेश्वर हमारे आत्मिक आंखों को आप खोल दीजिए, எங்களுடைய செவிகளை திறப்பீராக. हमारे कानों को आप खोल दीजिए। எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. परमेश्वर आप हमसे बातें कीजिए। ஜீவனுள்ள தேவன் எங்களோடு பேசுவீராக. जीवित परमेश्वर आप हमसे बातें कीजिए। உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் கடந்து வருவதாக. आपका वचन हमारे और आने दो, எங்களை உயிர்ப்பிப்பீராக. हमें और एक बार छिला दीजिए। கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. परमेश्वर आप हमसे बातें कीजिए। ஆண்டவரே அடியேனை மறைத்துக் கொள்வீராக. परमेश्वर दास को आप छिपा लीजिए। உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை என்னிலிருந்து கடந்து வருவதாக. जीवित भरा हुआ वचन हमारे बीच में आने दो, எங்களை ஆசீர்வதிப்பீராக. आप हमें आशीर्वाद कीजिए। இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना मांगिए। हालेलुया। आमीन। இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. यहाँ पर हम देखते हैं जो परमेश्वर की खोज है उनको कोई भी वली वस्तु की घटी न होती है। ஹalleluya. हालेलुया। நானும் நீங்களும் நம்ம யாரை தேடுகிறோம்? हम और आप किसको ढूंढते हैं? கர்த்தரை தேடுகிறோம். परमेश्वर को ढूंढते हैं। அதனால தான் காலையில இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். इसीलिए हम सुबह सुबह यहाँ कर बैठे हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு
परमेश्वर आज कहता है உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. कोई भी वली वस्तु की घटी ना होगी। என்னோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, पहले तुम्हारे पारिवारिक जीवन हो, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் तुम्हारा சரி, अकेलापन का जीवन हो, சபையா இருந்தாலும் भले சரி, कलीसिया हो, ஒரு நன்மையும் कोई भी वस्तु குறைவுபடாது. घटी ना होगी। ஹalleluya. हालेलुया। சோ இன்றைக்கு நாம அதை தியானிக்க போறோம். इसलिए आज के दिन हम इस बातों को ध्यान करेंगे। குறைபடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? अगर घटी के परे अगर हमें जीना है तो हमें क्या करना है? வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம். हम शास्त्र से कुछ वचन को हम ध्यान करेंगे। நான் இங்க உங்களிடத்துல பிரசங்கம் பண்ண வரல. मैं इंडिया में आप प्रचार करने नहीं आया। உங்களோட சகோதரனாய் அந்த வசனத்தை தியானிக்கும்படியாய் நாம் கடந்து செல்வோம். आपके संग एक भाई होकर वचन का ध्यान करने आया हूँ। எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் வசனத்துல வேதத்துல நல்ல மூத்தவர்கள். और मैं जानता हूँ कि आप सब वचन में बहुत ही बड़े लोग हैं। கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வெளிப்பாடை தந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर थोड़ा थोड़ा वचन का प्रस्फुटीकरण दे रहा है। கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை திறக்கிறார். थोड़ा थोड़ा मेरा आंख भी खोल रहा है। அந்த வெளிச்சத்திலே நான் நடந்து போகிறேன். उस ज्योति में चलकर जा रहा हूँ। 1 Thessalonians chapter 4 11 and 12. पहले तेस्सलोनिके पुस्तक 12वां अध्याय 11 and 12. 11 और 12। That you also aspire to lead a quiet life, to mind your own business and to work with your own hands, as we commanded you, that you may walk properly towards those are outside and that you may lack nothing. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 11 12. पहले तेस्सलोनिके पुस्तक उसका 4वां अध्याय उसका 11 और 12। ஹalleluya. हालेलुया। இங்கே பவுல் தெசலோனிக்கே சபைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தருகிறார். या पौलुस तेस्सलोनिके कलीसिया के लिए एक अच्छा सूचना दे रहा है। ஹalleluya. हालेलुया। புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, जो पीछे बैठे उनकी योग्य के अनुसार चलकर ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு किसी भी वस्तु की तुम्हें घटी ना होकर நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே जिस प्रकार हमने तुमको आज्ञा दी है அமைதலுள்ளாய் இருக்கும்படி चुपचाप रहकर நாடவும், और उसे चलकर உங்கள் சொந்த அளவுகளை பார்க்கவும், अपने हाथों से कमाने हुए प्रयत्न को देखकर உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். अपना अपना काम काज करने के लिए मैं तुम्हें योजना देता हूँ। ஹalleluya. हालेलुया। என்ன செய்யணுமா? புறம்பே இருக்கிறவர்கள் तो इसमें क्या करना है? जो बाहर वालों हैं யோக்கியமாய் நடக்கணுமா? वो बड़े आदर से चलना है। That you may walk properly towards those who are outside. और जो बाहर वाले बड़े योग्यता से हमें चलना है। ஹalleluya. हालेलुया। உள்ளே நம்ம நல்லா தான் நடப்போம். अंदर तो हम अच्छी तरह से चलते हैं। நேட்டிக்கிழமை வந்தா நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருப்போம். रविवार आ गया तो हम बहुत ही पवित्र जन के समान चलते हैं। ஆனா பவுல் சொல்கிறார், परंतु पौलुस कहता है நீங்க சபையை விட்டு வெளியே போகும்போது जब तुम कलीसिया से बाहर जाते समय நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? हमारा चाल चलन किस प्रकार है? Let your walk be properly क्या हम हमारा चाल चलन सही से है? towards those who are outside. जो बाहर के वाले हैं, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, हमारे आजू बाजू वाले, when we work with our colleagues, और जब हम काम करते हैं हमारे काम साथीदार के साथ, எங்க நம்ம போற இடங்கள் எல்லாம் ஜனங்களோட और जहाँ भी हम कहीं जाते हैं लोगों के संग, நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? हमारा चाल चलन किस प्रकार का है? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? हमारा मुंह का बोली किस प्रकार का है? ஹalleluya. हालेलुया। அப்படி இருந்தால் அவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. ऐसा रहेंगे तो परमेश्वर कोई घटी नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது that you also aspire, और तुम भी उसकी आदर करो। அப்ப அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை அதில் எழுதி இருக்கிறது. उसके पहले एक बात लिखा गया है। அதே 1 Thessalonians chapter 4 9 and 10. उसकी वही तेस्सलोनिके के पुस्तक 4वां अध्याय 9 और 10 में, But concerning brotherly love you have no need that I should write to you, और किंतु भाईचारे की ये प्रति के विषय में ये अवश्य नहीं है। for you yourself are taught by God to love one another, और जिस प्रकार तुम भाइयों के साथ एक दूसरे के साथ प्रेम से व्यवहार and करें, indeed you do so towards all the brethren who are in all Macedonia. और जो सारे मैकेडोनिया के सब भाइयों के साथ ऐसी करते भी हो। But we urge you brethren that you increase more and more. परंतु हे भाइयों हम तुम्हें समझते हैं कि और भी बढ़ते जाओ। Hallelujah. हालेलुया। இங்கே தெசலோனியா பட்டணத்துக்காரருக்கு பவுல் ஆலோசனை சொல்கிறார். और तेस्सलोनिके कलीसिया के लिए पौलुस ये सूचना देता है, நான் உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை.
मैं आपको लिखने की जरूरत नहीं है। தெசலோனிக்கே பட்டணத்தாருடைய சபையார் எல்லாரும் நீங்கள் ஒவ்வொரு நல்ல அன்பா இருக்கிறீர்கள். और तेसलोनिके की कलीसिया में रहने वाले सारे लोग आपस में प्रेम के साथ रहते हैं। அது மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, மெக்கதோனியா ஊர்ல எல்லாரோடையும் நீங்கள் அன்பா இருக்கிறீர்கள். सारे मैकेडोनिया के लोगों के साथ से भी उससे भी बढ़कर आप प्रेम से रहते हो। இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. और भी बढ़ाओ। ஹalleluya. हालेलुया। இப்போது நம்ம அந்த காரியத்தை சபையில எடுத்தா, क्या इस बात हम कलीसिया में हैं? நீங்கள் உங்க வித்தல்வாடி சபையை நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா நேசிக்கிறீங்க. हम विठलवाड़ी कलीसिया में एक दूसरे से अच्छे प्रेम से रहते हो। ஹalleluya. हालेलुया। அது மாத்திரமல்ல, நீங்கள் முழு கிருபாசன சபை விசுவாசிகளையும் நேசிக்கிறீங்க. और इतना ही नहीं, पूरे कृपासम कलीसिया के लोगों के साथ आप प्रेम से रहते हो। இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. वो और भी बढ़ाओ। Let your love increase bit more and more. तुम्हारा प्रेम और अधिक बढ़ते जाए। தேவனுடைய அன்புக்கு அளவாய் வர வேண்டும். परमेश्वर के प्रेम के हिसाब से हमें आना है। ஹalleluya. हालेलुया। அன்பை குறித்து பேசும்போது நம்முடைய பாஸ்டர் குமாரதாஸ் பேசுவார்கள். प्रेम के बारे में हमारे पास्टर जी अय्या कुमारदास कहते हैं, நம்ம இவ்வளவுதான் நம்ம அன்பா இருக்குன்னு நினைத்தாலும் ஃபெயில் ஆயிரும். हम कितना ही प्रेम से रहने के लिए हम सोचेंगे तो भी हम हार जाएंगे। அவருடைய அந்த வசனத்தை கேட்கும்போது தேவனுடைய அன்பு அவ்வளவு ஆழமும் உயரமும் உள்ளது. जब उनके प्रचार सुनते समय परमेश्वर का प्रेम उतना ही गहराई उतना ही लंबाई है। அதனால இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும். उसे और भी हमें अधिक बढ़ाना है। சகோதர அன்புலே more and more. भाईचारों के प्रेम में और बढ़ना है, கூட்டிக் கொள்ளுங்கள். और बढ़ना है। Then you won't lack anything. और तुम्हें कोई वस्तु की घटी नहीं होगी, ஒரு குறைவும் படாது. कोई भी कमी नहीं होगी। அன்பை கூட்டிவிட்டு மற்றவங்களுக்கு முன்பதாக எப்படி நடக்க வேண்டும்? और प्रेम को बढ़ाकर दूसरों के सामने में कैसा चलना है? Walk properly. और हमें हमारा चाल चलन सीधा होना Walk है, uprightly. और चाल चलन हमारा सही से रहना है, உத்தமமாய் நடக்கணும். और बड़े कड़ाई से चलना है। Hallelujah. हालेलुया। ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो के पुस्तक 13:13. उसके 13वां अध्याय 13वां वचन। Let us walk properly हमें सही तरह से हमें चलना है, as in the day, और उस दिन के लिए not in revelry and drunkenness, and not in lewdness and lust, not in strife and envy. और ना कि लीले कीड़े और पियकड़पन में, न व्यभिचार और लुचपन में, और न झगड़े और डाह में। ஆமென். வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்கக் கடவோம். ஆமென். களியாட்டும், और लीला की लील कीड़ வெறியும், और पियकड़पन வேசித்தனமும், और न विभचार காம விகாரமும், और न लुचपन வாக்குவாதமும், और न झगड़ा பொறாமையும் और डाव, உள்ளவர்களாய் நடவாமல் इस प्रकार हम न चलते हुए பகலிலே நடக்கிறவர்களைப் போல जिस जैसे दिन में हम चलते हैं, சீராய் நடக்க हमें வேண்டும். सीधा चलना है। சீராய் நடக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் படாது. जब हम सीधा चाल चलेंगे तो हमारी कोई गति नहीं होगी। ஆமென். आमीन। களியாட்டு, வெறி, और ये लील कीड़ापन विभचार, அது நம்மகிட்ட இருக்க கூடாது. ये सब हम में नहीं होना है। ஆமென். आमीन। சில நேரம் வெறி வரும். कोई समय हमारे अंदर एक तीव्रता उठती है। ஆமா, யாராவது பேசிட்டா பயங்கரமா வெறி வரும். अगर कोई हमारे विरुद्ध बात किए तो हमें बहुत ही गुस्सा नहीं आता है। ஆமென். அந்நிய பாஷையில கூட பேசி திட்டிடுவாங்க. भले अन्य भाषा में बोलकर उसे बोल देते हैं। நான் கிருபாசன சபையத்துல ஆரம்ப நாட்களிலே जब मैं किरबासन कलीसिया में शुरुआत के दिनों में, ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பாஸ்டரோட தாயாரை கொடுத்திருந்தார்கள். और पास्टर जी का अच्छा माँ को हमें दिया है, அவங்க நல்லா எங்களுக்கு கோபத்தை மூட்டுவார்கள். और वो हमें बहुत ही अच्छा गुस्सा दिलाते थे। காலையில ஜெபிக்க உட்கார்ந்திருப்போம். सुबह हम प्रार्थना के लिए बैठे रहेंगे, அவங்க ஜெபம்லாம் அந்த சாசுகள் இவங்களெல்லாம் ஆண்டவர் அடியும் நொறுக்கும், இதான் ஜெபம் இருக்கும். और उनका प्रार्थना यही रहेगा, शैतान उन्हें मारो और पीटो कर कर। எல்லாம் ரொம்ப சேட்டை பண்றாங்க. बहुत ये लोग मस्ती करते हैं। ஒன்றும் இல்லை, कुछ नहीं, தாரா அந்த காலத்துல தண்ணி உள்ள பைப்பு உள்ள கிடையாது. उस दिनों में पानी का कनेक्शन अंदर नहीं था। அப்ப சபைக்கு வெளியே இருந்து தண்ணி பிடிச்சு கொண்டு வந்து தொட்டியில ஊத்தணும். उस कलीसिया के बाहर जाकर पानी ले आकर अंदर टाकी भरना है, அந்த வாளி சத்தம் கொடுக்குவான். और वो बकेट का आवाज आते था, சத்தம் கொண்டு ஊத்தணுமா. आवाज के बिना जाकर डालना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர்கள் அப்படி ஜெபிக்கும் போது जब वो लोग ऐसे प्रार्थना करते समय, நாங்கள் அந்நிய பாஷையில அதிகமாய் அவங்க சத்தமா ஜெபம் அவங்க சத்தத்தை அடக்குறது. और हम अन्य भाषा में इतना जोर से प्रार्थना करते थे कि उनका आवाज दब जाए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென்.
நமக்கு என்ன இருக்க கூடாது? களியாட்டும் हमारे अंदर क्या नहीं रहना है? வெறி இருக்க கூடாது. अरे हमारे अंदर तीव्रता नहीं होना है பரிசுத்தமும் பயபக்தியும் இருக்கணும். और पवित्रता और भयभक्ति होना है। சில நேரம் அந்த நாட்கள்ல और कुछ दिनों में வெறி, वो तीव्रता, ஆரம்ப நாட்கள்ல शुरुआत के दिनों में யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட போது जब यहूदी लोग उद्धार पाते समय அவங்களுக்கு அப்படிதான் வெறி. उनके अंदर भी बड़ा तीव्रता थी। பவுலை குறித்து வெறி, பயங்கர வெறி. पौलुस के बारे में बड़े तीव्रता करते थे அவர் விருத்த சேதனம் இல்லாம ஞானஸ்நானம் கொடுக்கறாரு. क्योंकि वो खतनारेत के बिना ही वो बपतिस्मा देता है। அடிக்கலாம் போயிட்டாங்க பவுல. उसको मारने तक चले गए थे। எங்க அதே போல வெறி இருக்க கூடாது. वैसा है तीव्रता नहीं होना है। அப்படிதான் வெறியா இருக்காங்க மத்தவங்க. और बाहर लोग भी इतना ही तीव्रता से बैठे हैं। மத்த மதத்தாரவங்க மதத்தை குறித்து ஒரு வெறி. दूसरे लोग अपने धर्म के बारे में वो तीव्रता करते हैं। அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? तो उनके और हमारे बीच में क्या फर्क है? சபையை குறித்து வெறி, और कलीसिया के बारे में एक तीव्रता, வெறி இருக்க கூடாது. हमारे अंदर तीव्रता नहीं होना है பயமும் பக்தியும் இருக்கணும். और भय और भक्त होना है। ஹalleluya. हालेलुया। வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாம். ए लील की लाली कीड़ा और पियकड़पन और ना व्यभिचार और ना लूचपन और ना झगड़ा ना होते हुए। ஹalleluya. हालेलुया। வேசித்தனமும் और व्यभिचार के बिना காம விகாரமும். और ये पियकड़पन। நாங்கெல்லாம் விபச்சாரம் பண்ண மாட்டோம். हाँ हाँ, हम तो कहाँ व्यभिचार करते हैं? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? परमेश्वर यीशु मसीह ने क्या कहा? ஒரு ஸ்திரியை एक स्त्री को இச்சையோடு பார்ப்பது अगर ईर्ष्या की द्वारा तुम देखते समय அது விபச்சாரத்திற்கு அடையாளம். वो भी व्यभिचार का चिन्ह ही है। ஹalleluya. हालेलुया। இன்னும் பவுல் சொல்லும்போது और भी पौलुस कहते समय விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்கிறார். ए व्यभिचार और व्यभिचारी कहता है। யாரை சொல்றாரு? किसको देखकर कहता है? சபை விசுவாசிகளை தான். और कलीसिया के विश्वासियों को அந்த देखकर। வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ये वचन तुम अच्छी तरह से जानते हो। நாம் அப்படி இருக்க கூடாது. हम वैसा नहीं रहना है। பொறாமையும் और हमारे अंदर जलन வாக்குவாதம். और हम झगड़े नहीं करना है। வாக்குவாதம். ये डा नहीं करना है। ஹalleluya. हालेलुया। நமக்குள்ள வாக்குவாதம் இருக்க கூடாது. हमारे अंदर डा नहीं होना है। குடும்பத்துல புருஷனுக்கு மனைவிக்குள்ள வாக்குவாதம். परिवार में पति और पत्नी के बीच में वाद विवाद चलता है। நான் சொல்றதுதான் சரி. हाँ, मैं जो बोलता हूँ वही सही है। ஹalleluya. हालेलुया। நான் அப்படிதான் இருந்தேன். मैं भी ऐसी था। ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக जब उद्धार पाने से पहले, நல்ல மேய்ப்பன் சபை தான் இருக்கிறதுலே மேன்மையான சபை. क्योंकि नल्ला मेपन एक कलीसिया ही बहुत अच्छा कलीसिया है। நீங்க எல்லாம் சரியில்ல. तुम लोग सब ठीक नहीं है। நீங்க எல்லாம் அதுல இருந்து தான் வந்தவங்க. तुम लोग भी उसी में से अभी अलग होकर बैठे हो। அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். मैं ऐसी बातें करता था। ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்து என் கண்ணை திறந்தபோது परमेश्वर उद्धार पाकर जब मेरा आत्मिक आंखों को खोला, அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் சரியில்லை. तब मैं कहता हूँ कि तुम लोग ठीक नहीं हैं। நாங்க தான் பரலோகத்துக்கு போறோம். हम भी स्वर्ग जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஏதோ கொஞ்சம் தான் வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. केवल थोड़ा ही प्रष्टीकरण मिला है, ஆனா பரலோகமே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிரோம். परंतु सब कुछ जानने के समान हम बातें करते हैं। ஹalleluya. हालेलुया। வாக்குவாதம் இருக்க கூடாது. हमारे अंदर वाद विवाद नहीं होना है। அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். वो हमारा आशीर्वाद को रोक लगाता है। ஹalleluya. हालेलुया। பொறாமை. चलन। ஹalleluya. हालेलुया। மத்தவங்க ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படக்கூடாது. दूसरों के आशीर्वाद तो देखकर कभी जलना नहीं। ஹalleluya. हालेलुया। பொறாமை ஒரு காலம் இருக்க கூடாது. और जलन कभी नहीं होना। தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். जो नम्र लोगों को परमेश्वर अनुग्रह देता है, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். परंतु जो घमंडी है उनको परमेश्वर विरोध करता है। ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எதிர்த்தனால நம்மளால தாங்க முடியாது. अगर एक व्यक्ति हमारा विरोध करे वही हम सहन नहीं कर पाते हैं। பரலோகத்தின் தேவன் நமக்கு விரோதமா எதிர்த்து நின்றா நம்ம என்ன ஆகும்? अगर स्वर्ग के परमेश्वर ही हमारा विरोध खड़ा रहे तो हमारा क्या होगा? ஹalleluya. हालेलुया। பொறாமையை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். और ये जलन हमसे दूर करना है। ஹalleluya. हालेलुया। பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க வேண்டும். और दिन में चलने वाले के शोभा के समान हमें चलना है। எப்படி நடக்கணும்? कैसा चलना है? பகலிலே நடக்கிறவர்கள் போல. जिस प्रकार दिन को हम शोभा देते हैं, ஏன்னா பகல்ல நடந்தா எல்லாம் வெட்ட வெளியா இருக்கும். क्योंकि दिन में जब सब कुछ दिखता है, இருளிலே மறைந்திருக்கும். अंधकार में छिपा रहता है। ஹalleluya. हालेलुया। மறைந்து செய்யற காரியங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். सारे गुप्त बातों को हमें हटाना है। ஹalleluya. हालेलुया। அப்படின்னா என்ன? इसका मतलब क्या है? நம்ம இங்க சபையில எப்படி இருக்கிறோமோ, जिस प्रकार हम कलीसिया में रहते हैं, விசுவாசிகள் மத்தியில எப்படி இருக்கிறோமோ, जैसा विश्वासियों के बीच में रहते हैं, அப்படியே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமா? क्या वैसी क्या हमारा विश्वास की हम रक्षा करते हैं? வேலை ஸ்தலங்களிலே और कामों की जगह पर
ஆமென். हले आमीन। நம்ம கூட வேலை செய்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவார்களா, ஓ இவன் கிறிஸ்தவன், இவன் ஆவிக்குரியவன் சொல்ல முடியுமா? क्या हमारे साथ काम करने वाले कह सकते हैं ये मसीह है, इस सच्चाई से चलता है? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? क्या हमारे बाजू के लोग ये कह सकते हैं? ஹalleluya. हालेलुया। நான் ரட்சிக்கப்பட்ட போது அப்படிதான் जब मैं उधार पाया तो ऐसी ही है, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். सबको बता देता ஓ हूँ நான் ரட்சிக்கப்பட்டவன், मैं उधार पाया हूँ, நான் இதை செய்ய மாட்டேன், मैं ये बातों को नहीं करूंगा, I can't smoke, और मैं बीड़ी नहीं पीऊंगा, I can't drink, और मैं पीऊंगा नहीं, சினிமா நான் பார்க்க और மாட்டேன், सिनेमा को मैं नहीं देखूंगा। ஹalleluya. हालेलुया। கெட்ட வார்த்தை நான் போட மாட்டேன், और गालियां नहीं दूंगा। இப்படி சொல்லிட்டா अगर ऐसा कह दिया तो சில வேளையில அறியாமலே நம்ம வரும்போது அவங்களே குட்டி காப்பாங்க, நீ हाँ, जब वो अनजाने में वो बोलते हैं तू, ஏய், நீ செய்யக்கூடாது இது, हाँ तू तो ये काम नहीं करना है, நீ பொய் சொல்லக்கூடாது, तू तो झूठ नहीं बोलना है, அது நம்மளை பாதுகாக்கும், वो हमें रक्षा करेगा, மறைத்து வைக்க கூடாது. इसलिए छुपा के नहीं रखो। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। வெளியே நம்ம நடக்கும்போது என்ன நடக்கணும், பகலில நடக்கிறவர்களை போல நடக்க जैसे வேண்டும். बाहर हम चलते समय दिन के सुबह के समय हमें चलना है, அப்போது तभी நமக்கு ஒரு நன்மையும் हमें कोई भी गति வராது. नहीं होगा। ஆமென். எபேசியருக்கு எழுதின எபிஷியன்ஸ் சாப்டர் 4 17 and 19. इफिसियों की पुस्तक उसके 4वां अध्याय उसके 17 वचन। This I say और ये मैं कहता हूँ, therefore and testify इसीलिए इससे उस बातों के लिए गवाह है in the Lord ये परमेश्वर के लिए, that you should no longer walk as the rest of the Gentiles walk, और जिस प्रकार हमें काम करना है in the futility of their mind, और हमें प्राचीन कालों के समय having their understanding darkened, और उस बातों को हमें समझ के बुद्धि के अनुसार चलकर, being alienated from the life of God और उस ज्योति के समान जो परमेश्वर जीवित है, because of the ignorance that is in them, और जिस प्रकार उसने हमें अलग किया है, because of the blindness of the heart, और उस प्रकार जिस प्रकार उसने हमें ज्योति में चलने रखा, who being fast feeling have given themselves over to lewdness to work all uncleanness with greediness. और उस प्रकार हमें जलन के साथ नहीं परंतु ज्योति के प्रकट के समान हमें चलना है। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கை என்னவெனில், और मैं इस प्रकार तुम्हें परमेश्वर के लिए मैं इस चेतावनी के साथ कहता हूँ, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். जैसे अन्य जाति लोग अपने मन की अनंत रीति से चलते हैं। ஆமென். ஜனங்கள் என்ன வீணான சிந்தனையால கெட்டு போகிறார்கள். लोग अपने विचार के कारण वो बिगड़ जाते हैं। புறஜாதிகளை போல் நாம் நடக்க கூடாது. उस अन्य जाति के समान हमें नहीं चलना है। ஹalleluya. हालेलुया। ஆமென். எதுல? வெறும் வஸ்திரத்துல அல்ல, केवल वस्त्र में नहीं, நம்முடைய சிந்தையிலே. हमारे विचारों में। ஆமென். आमीन। எப்படி இருக்கணுமா? हमें कैसा रहना है? மற்ற புறஜாதிகள் தங்களுக்குள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நாம் இனி நடக்க கூடாது. வீணான சிந்தனைகள். जैसे अन्य जाति लोग अपने मन की अनर्थ रीति पर चलते वैसे हम न चलते हुए, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு और उनकी बुद्धि में अंधेरी हो गई, தங்கள் இருதயங்களை கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, उनके मन की कठोरता के कारण। ஹalleluya. हालेलुया। இருதயம் கடினம். उनका मन कठोर, இருதயம் கடினப்படும் போது அறியாமை வரும். और मन में कठोर आते समय हमें अनजान करते हैं, அறியாமை வரும்போது அழிவு வரும். और जब ये नाशपन होता है, என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள். मेरे लोग अनजाने में ही नष्ट हो रहे हैं। ஹalleluya. हालेलुया। அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு उनके बुद्धि में अंधेरा छाकर, தங்கள் இருதயங்களின் கடினத்தின்படி தங்கள் இருதயங்களின் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிட்டார்கள். उनके मन की कठोरता के कारण वे परमेश्वर के जीवन से अलग किए गए हैं। நம்ம அப்படி இருக்க கூடாது. परंतु हम ऐसे नहीं रहना है। ஹalleluya. हालेलुया। உணர்வில்லாதவர்களாய் और आगे न समझ के समान சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி सारे बुराई को बड़े चाह से उसे पूरा करने के लिए தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். और अपने लिए वो लुचपन के लिए जगह देते हैं। ஹalleluya. हालेलुया। எப்படியா? कैसा? தங்கள் अपने இருதயத்தின்படி, अपने मन के अनुसार,
தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே अपने अनजाने के कारण நம்முடைய தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து वो परमेश्वर के जीवन से अलग होकर உணர்வுள்ளவர்களாய் इस अनजाने के बिना சகலவித அசுத்தங்களையும் न समझ के बिना सारे बुराइयों को ஆவலோடு और उसे बड़े लालच के साथ not by accident और वो ऐसी तुरंत अनजाने में नहीं ஆவலோடு செய்கிறார்கள். बड़े लालच से उसे करते हैं। அதான் அறியாமை வரும்போது जब अनजान आते समय இருதயத்தில் அந்தகாரம் சூழும்போது जब मन में अंधकार छायते समय இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். ऐसे सब बातें होगा நாம் அப்படி இருக்க கூடாது. परंतु हमें ऐसा नहीं रहना है। நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். हम ज्योतियों के संतान के रूप में चलना है। हालेलुया हालेलुया। கர்த்தர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். परमेश्वर ने अब्राहम को अलग किया। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். तुझे जरूर आशीर्वाद ही आशीर्वाद करूंगा। உன் சந்ததி நட்சத்திரத்தை போல இருப்பார்கள். तेरे संतान तारों के समान बढ़ेंगे கடலின் மணலை போல இருப்பார்கள். और समुद्र के धूल के समान बढ़ेंगे। உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். मैं जरूर तुझे आशीर्वाद ही आशीर्वाद करूंगा। ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு अब्राहम ने आशीर्वाद को पाकर தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு விலகி வந்தான். अपने खुद के लोगों को छोड़कर निकला। ஹalleluya हालेलुया। நான் ரிஷிக்கப்பட்ட போது அப்படிதான். और जब मैं उधार पाया तो भी वैसी ही हुआ। சபையில நடக்கிற எந்த ஒரு காரியத்தை தவிர कलीसिया में होने वाली सारे बातों के अलावा என்னுடைய சொந்த குடும்பத்துல எந்த ஒரு திருமணத்துக்கு கூட நான் போனதில்லை. मेरे खुद के परिवार में अगर शादी भी हो तो मैं नहीं जाता। அது மாத்திரமல்ல केवल इतना ही नहीं, எந்த ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்தாலும் பாஸ்டருடைய அனுமதி இல்லாம நான் போனதில்லை. अगर बड़ा कुछ मीटिंग भी हो तो पास्टर जी की अनुमति के बिना मैं वहां भी नहीं जाता हूँ। ஒரு பெரிய மரித்தவரை உயிரோடு எழுப்புற ஊழியக்காரங்க வந்தாலும் போனதில்லை. भले वो सेवका ऐसा हो कि मराओ को जी उठे तो भी नहीं जाता हूँ। ஆனால் பாஸ்டரை அனுப்புவார்கள். पास्टर मुझे भेजते थे। ஹalleluya हालेलुया। பாஸ்டர் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்கும் உற்சாகப்படுத்தி வாலிபர்களை எல்லாரையும் அனுப்புவாங்க. போங்க அந்த மீட்டிங் போங்க, அந்த மீட்டிங் போங்க. परंतु पास्टर जी बड़े उत्साह से हमें भेजते थे कि वहां प्रार्थना हो रहा है, यहाँ प्रार्थना हो रहा है। அவருடைய அனுமதி இல்லாமல் எங்கேயும் போனதில்லை. उसकी अनुमति के बिना हम कहीं पर भी नहीं जाते हैं। ஈவன் ஊருக்கு போகணும்னா கூட अगर वो गांव पर जाना भी हो, எங்க தாயார் பாஸ்டர்ட்ட போய் கேட்பார்கள். मेरी माँ जी पास्टर जी से जाकर पूछते थे, ஊருக்கு போலான்னு இருக்கோம். हाँ हम गांव जाने का ए, सोच चीपो। रहे हैं। हाँ जी जा। திரும்ப போவார்கள். फिर से जाते हैं। ஹalleluya हालेलुया। ஈவன் எங்க தகப்பனார் ரட்சிக்கப்படாவிட்டாலும் जब मेरा पिताजी उधार न पाने पर भी பாஸ்டர்ட்ட கேட்டு ஜெபித்து அந்த காரியங்கள் நடக்கும். पास्टर से पूछकर प्रार्थना कर सारी बातें होता था। ஹalleluya हालेलुया। இவ்விதமாக எல்லாம் நடந்திருந்தோம். इस प्रकार हम चलते थे। ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். परमेश्वर ने अब्राहम को प्रतिज्ञा दिया था। இங்கே ஜெனசிஸ் சாப்டர் 11:1 और उत्पत्ति के पुस्तक 11 का 12 ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति के 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14वां अध्याय उसका पहला वचन। When Abraham was 99 years old, जब अब्राहम 99 वर्ष हो गया, the Lord appeared to Abraham और परमेश्वर अब्राहम पर दर्शन पाया and said to him, और उससे कहा, I am Almighty God. और मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ, Walk before me and be blameless. और मेरे सामने खराई से चाल चल। எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. मेरे सामने खराई से चाल चलन कर। Hallelujah. हालेलुया। கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ளவர். परमेश्वर ने अब्राहम को दर्शन देकर कहा कि मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ। ஹalleluya எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு मेरे सामने चलकर உத்தமனாயிரு. खराई से चल। யாருக்கு சொல்றாரு? किसको कहता है? ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். अब्राहम ने तो सब कुछ छोड़कर आया था, தன் குடும்பத்தை விட்டுட்டு வந்தான். अपने परिवार को छोड़ दिया, ஆண்டவர் சொல்றதை கேட்டு கேட்டு நடக்கிறான். और परमेश्वर जो भी कहता है उसे सुन सुनकर चलता है। அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, उसको देखकर परमेश्वर कहता है, நீ எல்லாம் விட்டு வந்தது சரிதான். हाँ तू तो सब कुछ छोड़कर आया, ये तो सही है, இப்போது எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு परंतु मेरे सामने உத்தமனாயிரு. खराई से चल। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே मैं ஆசீர்வதிப்பேன். तुझे आशीर्वाद ही आशीर्वाद करूंगा। ஆமென். आमीन। Be blameless. और तुम बुराई के बिना रहो। ஒருவரும் நம்மளை குற்றப்படுத்த கூடாது. कोई भी हमें दोष नहीं लगाना है। அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், यही बात पौलुस तीमुथियुस को कहता है, நீ வாலிபனா இருக்கிறாய், तू तो जवान है, ஒருவரும் உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு கவனமாயிரு. कोई भी तुझ पर दोष न लगाते हुए तू सावधान से रहे। நமக்கு கவனம் அவசியம். हमें ध्यान जरूरी है। ரட்சிக்கப்பட்டோம், அந்நிய பாஷை பெற்றோம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் என்றல்ல. हाँ हमने तो उद्धार पाया, हमने अन्य भाषा कहते हमको कि हमारे मर्जी के
के अनुसार नहीं जी सकते நம்மை हैं। நம் பெற்ற ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும், हमने जो पाया उस उद्धार को हमें संभालना है கவனமா இருக்க और வேண்டும். उसमें बड़े ही सावधान से रहना है। Hallelujah. हालेलुया। Be blameless. और कोई दोष के बिना रहो, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். क्योंकि मैं सर्वशक्तिमान का परमेश्वर हूँ। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? பயபக்தியோடு நட. हमें भय भक्ति के साथ चलना है। Hallelujah. हालेलुया। நமக்கு தேவ பயம் இருக்கணும். हमारे अंदर परमेश्वर का भय होना है। யோசேப்புக்கு அப்படிதான் தேவ பயம் இருந்தது. यूसुफ के अंदर भी वही था। அவனுக்கு விரோதமான ஒரு பாவ இச்சை வந்தது, उसके विरोध में एक ईर्ष्या का रास्ता खुला, ஒரு சோதனை வந்தது. एक परीक्षा आई। அவன் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன்? उसने कहा कि मैं परमेश्वर के विरुद्ध में कैसे पाप करूंगा। Hallelujah. हालेलुया। அவனுக்கு வந்ததான ஆசீர்வாதத்தை தட்டி தள்ளி விட்டு போனான். उसको जो मिला वो आशीर्वाद को उसने ठुकरा दिया। Hallelujah. हालेलुया। தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? क्या मैं परमेश्वर के विरुद्ध किस प्रकार मैं पाप करूंगा? தேவ பயம் அவனுக்குள்ள இருந்தது. परमेश्वर का भय उसके अंदर था। அதனால தான் தாவீது சொல்கிறார், इसलिए दाऊद कहता है, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை परमेश्वर की भय को என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். मेरे पास आकर सीख लो। படிங்க, தாவீதை படிங்க, உங்களுக்கு தெரியும். आप दाऊद को पढ़िए, आप जानते हो। Hallelujah. हालेलुया। சவுல் இடத்துல இருந்து தேவனுடைய அபிஷேகம் கடந்து விட்டது. साउल के पास से परमेश्वर का अभिषेक निकला गया தேவன் சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்தார். और परमेश्वर ने साउल को दाऊद के हाथ में सौंप दिया। சாவுல் தாவீது அவனை கொன்று போட்டிருக்கலாம், दाऊद उसको मार सकता था, ஆனால் தாவீது என்ன சொன்னான்? परंतु दाऊद ने क्या कहा? கர்த்தரால் அபிஷேகப்பட்ட இந்த மனிதனை நான் தொட மாட்டேன். परमेश्वर के द्वारा अभिषेक पाया हुआ इस व्यक्ति को मैं नहीं छूऊंगा। இப்போ அபிஷேகம் இல்ல, अभी तो अभिषेक नहीं था, ஆனால் கர்த்தரால் அபிஷேகப்பட்டு உபயோகப்படுத்தின இந்த மனிதனை, தேவ மனிதனை நான் தொட மாட்டேன். परंतु परमेश्वर के द्वारा अभिषेक पाया हुआ, उपयोग किया हुआ इस व्यक्ति को मैं नहीं छूऊंगा। ஆனா ஒரு காரியம் பண்ணா, फिर भी एक बात उसने किया, அவனோட வஸ்திரத்தின் ஓரத்தை கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்தான். उसके कपड़ों के एक चोर को, एक टुकड़े को उसने काट दिया। அதற்காக அவன் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் கண்ணீர் வடித்தான். उसके लिए वो मन में बहुत ही वेदना होकर परमेश्वर के पास उसे आंसू बहाया। ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் பண்ணிவிட்டேனே. हे परमेश्वर, मैंने ये बात को किया है। நம்ம வாயில வந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் பேசுறோம்ல, परंतु हम तो जैसे जुबान में निकलता उतना हम बोलते हैं। ஹalleluya. हालेलुया। அதான் தாவீது சொன்னான், इसलिए दाऊद कहता है, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर का भय किस प्रकार करना है मुझसे सीख लो। ஹalleluya. हालेलुया। அதனால தாவீது விழுந்தாலும் அவன் எழுந்திருந்தான். परंतु दाऊद गिरा तो भी वो खड़ा रहा। ஹalleluya. हालेलुया। நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் அவர் எழுந்திருப்பார்கள். धर्मी भले 7 बार भी गिरे फिर से वो उठेंगे, தேவனுக்கு பயப்படும் பயம். क्योंकि परमेश्वर का भय। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமை கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. अब्राहम को देखकर परमेश्वर कहता है कि मेरे सामने तू बड़े सिद्ध होकर நான் चल, உன்னை ஆசீர்வதிக்கவே मैं ஆசீர்வதிப்பேன். तुझे जरूर आशीर्वाद ही करूंगा। ஹalleluya. हालेलुया। பாரு, சங்கீதம் 116:9 தாவீது சொல்றான், I will walk before the Lord in the land of the living. और भजन संगीता 119 में कहता है कि मैं परमेश्वर के सामने खराई से चलता हूँ நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். और मैं परमेश्वर के सामने जीवित देश में चलूंगा। ஹalleluya. हालेलुया। என்ன சொல்றான்? क्या कह रहा है? நான் கர்த்தருக்கு முன்பாக मैं परमेश्वर के सामने ஜீவனுள்ளோர் தேசத்திலே. जिस प्रकार जीवित देश के, அப்படின்னா என்ன? उसका मतलब क्या है? ஹalleluya. हालेलुया। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இவர்கள் நம்மெல்லாம் யாரு? ஜீவனுள்ளவர்கள். और परमेश्वर के द्वारा उद्धार पाकर, अभिषेक पाकर, बपतिस्मा पाकर हम सब परमेश्वर के जीवित लोग हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆத்துமாவிலே மரித்து போனவர்கள். और जो परमेश्वर को नहीं स्वीकार किए वे प्राण में मर गए हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டும் பின்வாங்கி ஆத்துமாவிலே மரித்து போய் இருக்கிறார்கள். और कोई लोग उद्धार पाकर परमेश्वर से पीछे हटकर अपने प्राण में वो मरे हुए हैं। நம்ம யாருக்குள்ள நடக்கிறோம்? परंतु हम किसके अंदर चलते हैं? எந்த தேசத்தில் நடக்கிறோம்? कौन से देश में हम चल रहे हैं? யாரோட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது? किसके साथ हमारा संगति है? Don't walk with people who are dead. और जो लोग मरे हुए उनके साथ मत चलिए। ஆவியிலே மரித்து போனவர்களோடு நடக்க கூடாது. जो प्राण में मर गए उनके संग मत चलिए। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। ஞானியோடு நடக்கிறவன் और जो ज्ञानी के साथ चलता है ஞானியா இருப்பான். वो ज्ञानी बनेगा। ஞானி என்ன பண்ணுவான்? ज्ञानी क्या करता है? ஆமென்.
நம்முடைய நடைகள் ரொம்ப முக்கியம். हमारा चाल चलन बहुत ही मुख्य है. நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். हमारा संगति बहुत ही मुख्य है. உலகத்துல நாம் வேலை செய்ய வேண்டும். इस संसार में तो हमें नौकरी करना है. நம்ம பழக வேண்டும். और हमें सबके साथ रिश्ता रखना है. ஜனங்களை நேசிக்க வேண்டும். लोगों से हमें प्रेम से रहना है. நம்முடைய ஐக்கியம் நம்முடைய நடைகள் परंतु हमारा संगति हमारा चाल चलन ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடக்க வேண்டும். जो जीवन भरा हुआ देश के अनुसार चलना है. ஹalleluya. हालेलुया. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். परमेश्वर के सामने जीवित उस देश के समान चलूंगा. நாம் இன்னைக்கு அறிக்கை செய்யணும். हम भी उसे कबूल करना है. ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக ए परमेश्वर आपके सामने ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். जीवित भरा हुआ देश के समान चलूंगा. ஆமென். அதனால தான் எரேமியா 37 33 17 18 ஜெரேமியா 33 17 18 it says यिर्मयाह 33 का 15 और 16 क्या कहता है? for thus says the Lord और ये परमेश्वर कहता है David shall never lack a man और- to sit on the throne of the house of Israel. और दाऊद कभी भी मेरे आज्ञाओं को कभी न ठुकराएगा. Nor shall the priest, the Levites, lack a man to offer burnt offering before me, to kindle grain offerings and to sacrifice continually. और उन दिनों में यहूदी बचे रहेंगे और यरूशलेम निडर बसा रहेगा और उसका नाम यह रखा जाएगा. Amen. आमीन. ஆண்டவர் என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து? परमेश्वर दाऊद को देखकर क्या कहता है? இஸ்ரவேல் வம்சத்தில் इजराइल के वंश में சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க सिंहासन में बैठने तक புருஷன் தாவீதுனுக்கு இல்லாமல் போவதில்லை. और दाऊद के कुल में ऐसे कोई भी नहीं होगा. ஹalleluya. हालेलुया. தாவீதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்ல. दाऊद को डरने की जरूरत नहीं था அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். क्योंकि उसका सिंहासन हमेशा स्थिर रहेगा. ஆமென். आमीन. எதற்காக? किसके लिए? அவன் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து ஜீவனுள்ளோ தேசத்திலே வாழ்ந்தான். क्योंकि वो परमेश्वर के सामने चाल चलन और जीवित देश के समान वो चलता था. அதனால அவன் காலத்துல மாத்திரமல்ல, केवल उसके समय तक नहीं, காலகாலமாய் தாவீதுடைய சிங்காசனம் இருக்கும். उसके हर एक पीढ़ी में दाऊद का सिंहासन बैठेगा. அது மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, இந்த வேலை செய்யறதுக்கு ஆட்களும் இருப்பார்கள். और काम करने के लिए लोग भी होंगे. ஒரு குறைவும் வராது. कोई कमी नहीं होगा. மனிதர்கள் குறை வராது. कोई भी कमी नहीं होगा. தாவீதே, हे दाऊद, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? तू क्यों डरता है? ஆமென். आमीन. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. इजराइल के घराने की गद्दी पर विराजने वाले सदैव बने रहेंगे. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. 1 King chapter 9 4 5 और पहले राजाओं की पुस्तक 9वां अध्याय उसके 4 और 5 को இங்க பாருங்க கர்த்தர் என்ன சொல்றார்? उसमें देखिए परमेश्वर क्या कहता है. சாலமோனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, सुलेमान को कहने वाले वचन, now if you walk before me अगर आज तू मेरे सामने चलकर as your father David walked in integrity जिस प्रकार तेरे पिता दाऊद किस प्रकार मन की कराई से सीधाई से चला of heart and uprightness और अब सारे अधर्मों से दूर होकर to do according to all that I have commanded और you, मेरी सब आज्ञाओं के अनुसार किया करे and if you keep my statutes and my judgments, और मेरी विधियों और नियमों को मानता रहे, then I will establish the throne of your kingdom over Israel forever, तो मैं तेरा राज्य इजराइल के ऊपर सदा के लिए स्थिर करूंगा, as I promised David, और जिस प्रकार मैंने दाऊद को वायदा किया था your father, तेरे पिताजी को, saying you shall not fail to have a man on the throne of और Israel. तेरे कुल में इजराइल की गद्दी पर विराजमान साथ सदा बने रहेंगे. Amen. आमीन. Hallelujah. நான் தாவீதுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவேன். और मैंने जो दाऊद को वायदा किया था उसे मैं पूरा करूंगा. பாருங்க, இரண்டாவது சாலமோனுக்கு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றார் again. और दूसरा सुलेमान को देखो फिर से वायदा करता है, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. और तू मेरे सामने सीधाई से चल, உன் தகப்பனாகிய தாவீது செய்தது போல கவனமாயிரு. और जिस प्रकार तेरा पिताजी दाऊद ने किया उसमें सावधान रहे, தேவனுக்கு பயப்படுற பயத்திலே பக்தியிலே கவனமாயிரு. और परमेश्वर का भय मानना और भक्त में तू जीवित रहे, அவன் நடந்தது போல உத்தமமாய் ஒளியிலே நட. और तू सीधाई से और खराई से चल, ஜீவனுள்ளோர் தேசத்திலே இருந்து நட. और जीवित देश में चल.
ஹalleluya हालेलुया கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की नाम की महिमा हो அவருடைய சிங்காசனத்திலே நிரந்தரமாய் நான் ஆட்களை தருவேன் तेरे सिंहासन में सर्वदा लोगों को दूंगा ஆமென் आमीन ஹalleluya हालेलुया கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की नाम की महिमा हो சோ முதலாவது என்னது ஒரு குறைவும் வராம இருக்கணும்னா என்ன செய்யணும் अगर पहला कोई भी बातों की गति नहीं होना है तो हमें क्या करना है walk properly हमें सीधा कड़ाई से चलना है உத்தமமாய் நடக்கணும் हमें कड़ाई से चलना है நம்ம நடை சரியா இருக்கணும் हमारा चाल चलन सही से होना है இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் दूसरी बातों को हम देखेंगे Proverbs 31:11 नीति वचन उसके 31वां अध्याय நீதிமொழிகள் 31:11 उसमें 11 The heart of her husband safely trusts her और उस Hallelujah हालेलुया The heart of her husband safely trusts her उसके पति के मन में उसके प्रति विश्वास है so he will have no lack of gain उसकी कोई भी लाभ की गति नहीं होती Amen आमीन அவள் புருஷனுடைய இருதயம் उसके पति के मन அவளை நம்பும் उस पर विश्वास करता அவன் சம்பத்துக்கு குறையாது और उसकी कोई भी लाभ की गति नहीं होगी Hallelujah हालेलुया இன்றைக்கு நாம நம்புறோமா क्या आज हम भरोसा करते हैं நம்முடைய மனைவியை நம்புறோமா क्या अपने पत्नी को भरोसा करते हैं புருஷனுடைய இருதயம் और पति का मन வாயில இல்ல मुंह पे नहीं है வாயில எல்லாம் பேசுவோம் हम मुंह से तो बहुत बोलते हैं நம்முடைய இருதயம் परंतु हमारा मन அவளை उसको நம்பும் विश्वास करेगा நம்பிக்கை विश्वास யார் அந்த ஸ்திரீ कौन है ये स्त्री இந்த மனைவி எப்படிப்பட்டவள் தெரியுமா ये पत्नी किस प्रकार की है அதுல எழுதி இருக்கு वहां पर लिखा है देखो 31:10 और उस 31 का 10 में who can find a virtuous wife भली पत्नी कौन पा सकता है for her worth is far above rubies क्योंकि उसका मूल्य मूंगों से भी बहुत ही अधिक है குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் आदर्श पत्नी को कौन पहचान सकता है அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது उसके मूल्य मोती से भी बहुत ही बढ़कर है ஹalleluya हालेलुया யார் இந்த ஸ்திரீ कौन है ये स्त्री ஆமென் குணஸ்தாலியான ஸ்திரீ आदर्श स्त्री குணஸ்தாலி आदर्श முத்துக்களிலே பார்க்கிலும் और मोतियों से भी விலை உயர்ந்தது उसका मूल्य बहुत ही बढ़कर है முத்துக்கள் விலை உயர்ந்தது அப்படிதானே क्योंकि मोतियों भी बहुत महंगा है நாங்க நம்ம எங்க வைப்போம் முத்துக்களை और हम मोतियों को कहाँ रखते हैं இப்ப முத்தெல்லாம் நாங்க பார்த்தது இல்ல उसे तो हम देखा ही नहीं है தங்கம் இருக்கு और सोना है देखो ஓ தங்கத்தை நாங்க பார்த்தது இல்ல सोना को भी हमने नहीं देखा है சரி வீட்டு பத்திரம் இருக்கு हाँ घर का रजिस्ट्रेशन पेपर है முக்கியமான காரியங்கள் இருக்குது और बहुत मुख्य बातें हैं எங்க வைப்போம் कहाँ रखते हैं ஹalleluya हालेलुया வாசலுக்கு பக்கத்துல எங்கயாவது அங்கங்க வைப்போமா क्या दरवाजे के बाजू में यहाँ वहाँ रखते हैं எல்லாரும் நடமாடுறல கால்ல போட்டு அங்கங்க அலையுமா क्या वो हम जैसे चलते हुए पैरों के तले रौंदा जाता है ஆனா முக்கியமான இடத்துல பத்திரமா வைப்போமா परंतु तो बहुत ही मुख्य जगह में अच्छे से संभाल कर रखते हैं ஹalleluya हालेलुया இன்றைக்கு நாம் இந்த இப்படிப்பட்டதான முத்துக்களை எங்க வச்சிருக்கணும் परंतु आज भी हम मोतियों को कहाँ रखे हैं குணசாலான ஸ்திரீயை आदर्श स्त्री को கண்டுபிடிச்சு கல்யாணம் முடிச்சாச்சு हाँ उसको पहचान कर हमने शादी तो कर लिया है இப்போ எங்க இருக்கு अभी कहाँ है நல்ல மதிப்புக்கும் பாத்திரமா கவனத்துக்குரிய கனத்துக்குரிய ஒரு நல்ல இடத்துல இருக்குதா क्या मर्यादा और आदर का योग्य में है योग्य जगह पर है ஆனா காலையும் கையிலையும் नहीं तो अपने पैरों हाथों में ஹalleluya हालेलुया எப்படி வைத்திருக்கிறோம் हम किस प्रकार रखे हैं ஆனா அங்கே சொல்கிறது पर यहाँ पर क्या लिखा है குணசாலியான ஸ்திரீ और जो आदर्श स्त्री முத்துக்களிலும் விலை உயர்ந்தவள் वो मोती से भी बहुत ही बहुमूल्य है ஹalleluya அதான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் इसलिए भली स्त्री को कौन पहचान सकता है இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கிறது இல்ல ये सब आज के दिन कोई नहीं देखता है ஹைட் நல்ல ஹைட் சேம் ஹைட்ல வேணும் हाँ हमें सेम हाइट में चाहिए சுண்டுனா ரத்தம் வரணும் अगर उसको चिमटी ले तो खून निकलना है பாஸ்டர் குமாரதாஸ் சொல்வார்கள் पास्टर जी कुमारदास अय्या कहते हैं நீ குஷ்டரோகியை தான் கட்டணும் तू कोड़ी को ही शादी करना पड़ेगा குஷ்டரோகி தான் சுண்டுனா ரத்தம் வரும் क्योंकि कोड़ी को ही अगर चिमटी ले तो खून निकलता है ஹalleluya हालेलुया குணசாலியான ஸ்திரீயை आदर्श स्त्री को கண்டுபிடிப்பவன் யார் पहचान कौन सकता है ஏனென்றால் அவன் அவள் மேல நம்புவான் அவனுக்கு ஒரு குறைவும் படாது क्योंकि वो उस पर विश्वास करता है और उसको कोई भी गति नहीं होगी ஆமென் ஹalleluya हालेलुया அடுத்ததாக उसके बाद का Proverbs 28:27
नीति वचन 28 का 27। நீதிமொழிகள் 28:27. He who gives to the poor will not lack, और जो अपने गरीब लोगों को देता है वो कभी घटी नहीं पाएगा, but he who hides his eyes will have many curses. और जो छिपा कर रखता है उसको श्राप होगा। Amen. Hallelujah. हालेलुया। தரித்திரர்களுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். जो दरिद्रों को देता है वो कभी घटी नहीं होता, ஒரு குறையும் வராது. उसको कोई घटी नहीं होगा। எங்க தாயார் எங்க அம்மா சொல்லுவாங்க, मेरी माँ हमेशा कहती थी, இறக்கிற கிணறு தான் ஊறும். और जिसमें हम कुएं में पानी निकालते तो उसमें और पानी निकलेगा, நம்ம கொடுக்கறதுனால குறைந்து போக மாட்டோம். इसलिए देने से हम कभी कम नहीं होंगे। நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், मैं हमेशा माँ से कहता था, அம்மா நான் சம்பாதித்து मैं कमाकर அதுல நான் காணிக்கை கொடுக்கிறேன். उसमें मैं दान देता हूँ। அந்த நாட்கள்ல उस दिनों में நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல जब मैं उधार पाया था 10ல ஒன்னை கொடுத்து கொண்டு இருந்தேன். 10 में एक भाग में देता था। அப்போது ஒரு ஊழியக்காரர் வந்தார். तब एक सेवक आया था, அவர் கோல்கேட்டினுடைய ஆரம்ப உரிமையாளரை, அவர் கோல்கேட்டை உண்டாக்கின அந்த மனிதனுடைய பேர் கோல்கேட். और जिसने वो कोलगेट बनाया था वो जो उसका नाम भी कोलगेट था। அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். उनके बारे में उन्होंने गवाही कहा था। இந்த கோல்கேட் ये कोलगेट ஆரம்ப நாட்களில शुरुआत के दिनों में அவன்கிட்ட இருந்த 5 பவுண்ட்ல காணிக்கை கொடுத்து அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தான். उसमें 5 पाउंड में उसमें दान देकर उसने वो बिजनेस शुरू किया था। கடைசில 90% அவன் ஆண்டவருக்காக கொடுத்து ஏழைகளுக்காக கொடுத்து 10% மட்டும் அவனுக்கு வைத்தான். और जब आगे चलते वो 90% उसने पूरे सेवकाई के लिए और दान देकर केवल 10% उसने अपने लिए रखा। அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம், मेरे अंदर एक तीव्र था, ஆண்டவரே நான் தசமாக 10ல 1 தான கொடுக்கிறேன். परमेश्वर मैं तो दशमांश में केवल 10 में एक भाग ही देता हूँ। நான் இன்னும் அதிகமாக நான் உம்மிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். परमेश्वर मुझे और आपसे प्रेम करना है, அதனால நான் 20% 10ல 2 கொடுக்க ஆரம்பித்தேன். और मैं 10 में 2% देने लगा। ஹalleluya. हालेलुया। அப்போது ஆரம்ப நாட்கள்ல முதல் நான் ஆரம்பத்துல சம்பாதிச்சது 3500 ரூபாய். शुरुआत में मैंने केवल 3500 ही कमाता था, அப்போது 700 ரூபாய் பாஸ்டர் கையில நான் காணிக்கை और கொடுப்பேன். 700 रुपया मैं पास्टर जी के हाथ में दान के लिए देता था। அப்போது என்ன திருமணத்துக்கு காரியம் ஒழுங்கானது. तो मेरे शादी का बात चल रहा था, எல்லாரும் பாப்பாங்களா எவ்வளவு சம்பளம் எடுக்கறான், तो सब देखते हैं, देखो ये कितना कमाता है, இதான் கேள்வி. एक प्रश्न उठ रहा था। ஹalleluya. हालेलुया। அப்போ பாஸ்டர் சொல்லிட்டு ஓ அவன் 7000 ரூபாய் சம்பாதிக்கான். पास्टर जी ने कह दिया कि हाँ वो 7000 कमाता है। ஹalleluya. हालेलुया। அவளுக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சு சொன்னார்களோ தெரியாம சொன்னார்களோ, நான் अगर- குடிக்க தசமாகத்தை பத்தி என் சம்பளத்தை சொன்னார்கள். परंतु वो जानकर बोला या नहीं जानकर बोला, परंतु मैं जो दशमांश देता हूँ वो रखकर उससे कहा। என்னோட திருமணம் ஒழுங்கானது. मेरा शादी नियुक्त हुआ। திருமணத்து நாளிலே जब शादी के दिन में என் கம்பெனில இருந்து மேனேஜிங் டைரக்டர், ஃபைனான்ஸ் மேனேஜர் எல்லாரும் வந்திருந்தார்கள். और कंपनी से सारे मैनेजर लोग और फाइनेंस सब जन आए थे। என் கையில சம்பளத்தை, அந்த மாதத்தினுடைய சம்பளத்தை என் கையில கொடுத்தார்கள். उस महीने का जो पगार था वो मेरे हाथों में दिए। வீட்ல போய் நான் திறந்து பார்த்தேன். घर पे जब मैंने उसे खोल कर देखा 7000 ரூபாய். 7000 रुपए। ஹalleluya. हालेलुया। இந்தியால பாம்பேல உடனே டபுள் ஆகாது சம்பளம். भारत देश में नौकरी में तुरंत डबल पगार नहीं देते हैं, எங்கேயும் ஆகாது. कहीं पर भी नहीं होगा। பாருங்க, கர்த்தர் परमेश्वर அதை தேவனுடைய மனுஷனுடைய வாயை பொய் ஆக்காதபடிக்கு परमेश्वर का सेवक का मुंह झूठ ना होते हुए கர்த்தர் கிரியை செய்தார். परमेश्वर ने क्रिया किया। ஹalleluya. हालेलुया। அதனால நம்ம கொடுக்கிறதுல ஒரு நாளும் குறைந்து போக மாட்டோம். इसीलिए हम देने से कभी कम नहीं होंगे। அப்படிதான் இருப்பேன் நான் ரட்சிக்கப்பட்டு சில. जब मैं उधार पाया शुरुआत में ऐसी था, யாராவது கஷ்டப்பட்டாங்க நான் கொடுத்துருவேன். अगर कोई कष्ट उठा रहा है मैं तुरंत देता हूँ। எனக்காக நான் ஒரு நாள் ஒரு சட்டை வாங்கினதோ ஒரு ஷூ வாங்கினதோ मेरे लिए अगर एक शर्ट या शू मैंने कभी नहीं खरीदा। அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ऐसा आप भी रहो कर मैं नहीं कहता हूँ, ஆனா நான் அப்படி இருந்தேன். परंतु मैं वैसा था। ஹalleluya. சண்டே கிளாஸ் நடத்தும் போது என் கையில இருக்கிற காசை போட்டு எல்லாம் செய்வேன். और जब मैं संडे क्लास चलाता था तो अपने हाथों का पैसा डालकर सारी बातें करता था। ஹalleluya. हालेलुया। தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். जो दरिद्र लोगों को देता है उनकी कभी गति नहीं होगी। தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ अनेक சாபங்கள் உண்டு. उस दृष्टि और अपने दृष्टि को जो फेर लेता है उसे बहुत श्राप मिलता है। हालेलुया. हालेलुया। எப்போதும் ஏழைகளும் இருப்பாங்க, ஆசீர்வாத பணக்காரங்களும் இருப்பார்கள். और हमेशा देखो गरीब लोग भी रहेंगे और धनवान लोग भी रहेंगे। हालेलुया. हालेलुया। கொடுக்கிற காரியத்துல जो देने की बातों में நான் நல்ல வசதியா இருந்தா ஆண்டவருக்கு கொடுக்கலாம். हाँ मैं अच्छा धनवान हो जाऊंगा तो मैं दूंगा।
அப்படி அல்ல, ऐसा नहीं है। கொடுக்கிறதுக்கு இருதயம் இருந்தா போதும். अगर देने का मन हो तो ठीक है। ஆமென். आमीन। காணிக்கை போட்ட போது இந்த ரெண்டு விதவை 2 காசு தான் போட்டா. जब दान लेते समय एक विधवा बहन 2 रुपए ही डाली थी। ஆமென். आमीन। ஆனா ஆண்டவர் சொன்னார் எல்லாரை காட்டிலும் அவள் அதிகமாய் கொடுத்தார். परंतु परमेश्वर ने कहा सबसे अधिक ये विधवा बहन ने दिया। கொடுக்கிறதுக்கு ஒன்றும் அதிகமாய் தேவை இல்லை கையில. देने के लिए ज्यादा चाहिए ये जरूरी नहीं है। நம்முடைய தாராவி கிருபாசன சபை ஆரம்பித்த போது, जब धारावी कृपासम कलिशा शुरुआत के दिनों में, இப்போ இருக்கிற தாராவி சர்ச்சில் வச்சு கிடையாது, अभी चाहे वह कलिशा नहीं है, அதுக்கு முன்பதாக ஒரு வீட்டில் வைத்து நடந்தது. उसके पहले एक घर पर रखकर चलता था। அந்த வீட்டில் எடைக்குட்டைகள் நடப்படும். उस घर पर बीच की जो आराधना होती थी वो चलता था। ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காமராஜ் ஸ்கூல்ல நடக்கும். और रविवार की आराधना वो कामराज स्कूल में होता था। ஆனா அந்த வீட்டை கொடுத்தது யார் தெரியுமா? परंतु वो घर किसने दिया? அந்த தாயார் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். वो माँ जी अब तक जीवित हैं। அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இதயத்திலே ஆண்டவரே நான் அப்படி செய்யவில்லையே. तो मेरे वो सोचकर मेरा मन भी ये व्याकुल होता है कि मैंने क्यों नहीं किया। அந்த கட்டடம் நல்ல கட்டடம், वो बांधकाम अच्छा बांधकाम था। செங்கல் நாள்ல கட்டின நல்ல ஒரு இடம். ईंट के द्वारा बांधा गया वो एक अच्छा बांधकाम था। அப்போது அதோட மதிப்பு 65,000 ரூபாய். उसका तभी का रकम था 65,000। இன்றைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபாய். परंतु आज का उसका रकम है 60-30 लाख का। அதை ஆண்டவருக்காக அவர்கள் கொடுத்தார்கள். क्योंकि उसको परमेश्वर के लिए उन्होंने दे दिया। கொடுத்து விட்டு देकर எங்க திரும்ப போனாங்க? कहाँ गए थे? ரயில்வே பாட்ரக் பக்கத்துல ஒரு குடிசையில போய் இருந்தாங்க. रेलवे फाटक के बीच में एक तंबू बनाकर रहे। அப்போது எங்க அப்பா கேலி பண்ணுவாங்க, तब मेरा पिताजी उनका मजाक उड़ाते थे, இப்படி இருந்த நல்ல வீட்டை கொடுத்துட்டு இப்படி இருக்கறாங்களேன்னு. ऐसा अच्छा घर को देकर ऐसे जाकर बैठे हैं। அப்போ கூட நான் ரட்சிக்கப்படாட்டாலும் எனக்குள்ள ஆண்டவரே எங்க அப்பா இப்படி பேசுறாங்களே. तो मैं तभी मैं उधार नहीं पाया तो भी मेरे मन में लगता है मेरा पिताजी क्यों ऐसा कहता है। ஹalleluya. हालेलुया। அந்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷம் எங்க அப்பா வேலையை இழந்தார்கள். और उसी अगले साल मेरा पिताजी का नौकरी गया। ஹalleluya. हालेलुया। இப்படி தியாகம் செய்ததனால தான் தாராவி இன்னைக்கு கிருபாசன சபை இப்படி வளர்ந்திருக்கிறது. ऐसे त्याग करने पर ही आज के दिन धारावी कलिशा इतना बढ़ गया है। ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து சபை கட்டப்பட்டது. अपना खून और जीवन को देकर कलिशा बांधा गया है। ஹalleluya. हालेलुया। அடிகளும் நிந்தைகளும் அவமானங்களும் பெற்று ஜனங்கள் ஆண்டவருக்காக தேவனை நேசித்தார்கள். निंदा और अवमान पाकर उन्होंने परमेश्वर से प्रेम किया। ஹalleluya. हालेलुया। இங்க என்ன செய்யணும்? हमें क्या करना है? To give to poor. और हमें गरीब लोगों को देना है। தரித்திரருக்கு கொடுப்பவன் जो गरीब लोगों को देते हैं தாழ்ச்சி அடையான். उनकी कभी गति नहीं होगी। கொடுக்கணும். ஆண்டவர் நம்மட்ட பேசுவார். परमेश्वर हमसे बातें करेगा, देना है கொடு. दे। ஹalleluya. हालेलुया। அதான் நான் வரும்போதெல்லாம் इसलिए मैं जब आता हूँ ரோட்ல எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். जो भी सड़क में रोड के साइड में रहते तो देखकर बहुत ही कष्ट होता है। ஜனங்கள் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்களே. परमेश्वर देखो लोग इतना कष्ट उठा रहे हैं। ஹalleluya. हालेलुया। நான் அதனால வாங்கும்போது பார்கெயின் பண்ணுவேன். और जब मैं कुछ खरीदना हो तो मैं बहुत ही तोलता हूँ, ஆனால் கொடுக்கும்போது அதிகமாய் கொடுப்பேன். परंतु देना हो तो मैं अधिक देता हूँ। சில நேரம் ஏதோ வாங்காமலே கொடுத்துட்டு வருவேன். अगर कभी ऐसा होता है कि लिया भी नहीं मैं देकर आता हूँ। ஹalleluya. हालेलुया। ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் जो गरीबों को देता है தாழ்ச்சி அடையான். उनकी गति नहीं होती है। आमेन. आमेन। In 2 Corinthians 8:15 और दूसरे कोरिन्थियों के पुस्तक उसके 8वां अध्याय उसके 15वां वचन, as it is written, he who gathered much had nothing left over, and he who gathered little had no lack. और जैसा लिखा है जिसने बहुत बटोरा उसको कुछ अधिक न निकला और जिसने थोड़ा बटोरा उसको कुछ कम न निकला। நம்ம அதிகமா சம்பாதிச்சாலும் குறையப்படாது, और अगर हमने ज्यादा कमाया तो भी कमी नहीं होगा, கொஞ்சம் எடுத்தாலும் குறையப்படாது. और थोड़ा कमाए तो भी कमी नहीं होगा। இல்ல என்ன சொல்றீங்க? அதிகமா சம்பாதிச்சாலும் इसमें क्या लिखा है? जो बहुत कमाया है மிச்சம் இருக்காது. बचत नहीं होगा, கொஞ்சமா சம்பாதிச்சாலும் अगर थोड़ा सा भी कमाए குறையப்படாது. कमी नहीं होगा। ஹalleluya. हालेलुया। அதனால கர்த்தருக்கு கொடுக்கிறதுல ஏழைகளுக்கு கொடுக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமாய் செய்யணும். परमेश्वर को देने की बात है, गरीबों को देने की बात में बड़े उत्साह से कीजिए। உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல தேவன் பிரியமாய் जो இருக்கிறார். उत्साह से देता है उनसे परमेश्वर प्रीति करता है। முறுமுறுத்துட்டு அல்ல, कुड़कुड़ाते हुए नहीं, உற்சாகமாய் செய்ய வேண்டும். बड़े उत्साह से हमें करना है। ஹalleluya. हालेलुया। இங்க நான் இப்ப ஒரு வாலிபனை பார்ப்போம். या एक जवान को हम देखेंगे, அவன் ஆண்டவர் இடத்துல
வருகிறான். वो परमेश्वर के पास आता है, ஆண்டவரே, हे परमेश्वर, நான் நித்திய ஜீவனை அடையும்படியா என்ன செய்ய मैं வேண்டும்? अनंत जीवन पाने के लिए मुझे क्या करना है? அவன் அப்படி கேட்கல. वो ऐसा नहीं पूछा. நித்திய ஜீவனை அடையும்படியாய் अनंत जीवन को पाने के लिए நான் என்ன கிரியைகள், நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும்? मुझे क्या अच्छी बातें करना है? What good things shall I do to get the eternal life? क्या बातें मैं ऐसे करूं कि मैं अनंत जीवन पा सकूं? அப்போது ஆண்டவர் அவனுக்கு கட்டளைகளை சொல்கிறார். तब परमेश्वर ने उसको आज्ञा देता है, ஆண்டவரை முழுவதோடும் நேசி, तू परमेश्वर को पूरे मन से प्रेम कर, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, तू अपने माता पिता का आदर कर. இப்படி கட்டளை எல்லாம் சொல்றார். ये सारी बातें कहता है. அவன் சொன்னா, उसने कहा, ஆண்டவரே நான் இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே செய்து கொண்டு வருகிறேன். परमेश्वर ये तो बचपन से ही मैं कर आ रहा हूँ, But what still I am lack? अभी भी मुझ में क्या गट्टी है இன்னும் என்ன என்கிட்ட குறைவு இருக்குது? और मेरे में क्या कमी है? ஹalleluya. हालेलुया. அப்பதான் ஆண்டவர் அவனிடத்து சொன்னார், तब परमेश्वर ने उससे कहा, உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் விட்டு तेरे पास जो है सब को छोड़ दे, தரித்திரருக்கு கொடு, बेच कर उसको गरीब लोगों को दे, என்னை பின்பற்றி வா. और तू मेरा पीछा कर. ஆனால் அவன் துக்கத்தோடு போனான். परंतु वो दुखी के साथ लौट गया. ஹalleluya. हालेलुया. அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? அவனுடைய இருதயம், उसका मन, அவனுடைய சம்பத்திலே அவனுக்கு வெகுமதிகள், அதிகமான சொத்துக்கள் இருந்ததனால, क्योंकि उसके पास बहुत ही धन दौलत था, அவனால கொடுக்க முடியல. क्योंकि उसने वो दे नहीं सका. ஹalleluya. हालेलुया. அதான் நம்முடைய நிலைமை. यही परिस्थिति आज हमारा है. கொஞ்சமா இருக்கும்போது நம்ம கொடுத்துருவோம். थोड़ा रहते समय हम दे देते हैं. ஹalleluya. இருக்கதையும் கொடுத்துருவோம். जो हमारे पास है वो भी दे देंगे. எனக்கு தெரியும், मैं अच्छी तरह से जानता हूँ. தாராவிக்கு செம்பூர்ல இருந்து மராட்டி ஜனங்கள் வருவாங்க. धारावी में चेंबूर से मराठी लोग आते थे, பஸ்ல வருவாங்க. बस में आते थे, அவங்கள்ட்ட கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. क्योंकि वो बहुत ही गरीब कष्ट उठाते थे. ஆனா திரும்பி போறதுக்கு கையில காசு இருக்கும். जब लौटते समय क्या पैसा रहता था, ஆண்டவரே வெறுமையா நான் எப்படி போவது? कैसा मैं खाली छोड़ू उनको, காணிக்க போட்டுருவாங்க. तो लोग दान डाल देते थे. அப்ப நான் விசாரிப்பேன் முடிந்த உடனே, जब मैं प्रार्थना समाप्त होते समय मैं उनसे पूछताछ करता था, எப்படி திருப்பி போறீங்க? हाँ आप कैसे जाओगे? நாங்க நடந்து போறோம். हाँ हम चलकर जाएंगे. நடந்தா? चलकर. ஹalleluya. हालेलुया. நமக்கு இப்ப கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. क्योंकि अब में अभी थोड़ा चलना ही बहुत दिक्कत होती है. ஆனா அவர்கள் தாராவில இருந்து செம்பூருக்கு நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார்கள். क्योंकि वो लोग धारावी से चेंबूर चलने के लिए वो तैयार थे. ஐயோ நடக்க கூடாதுன்னு என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்து நீங்க பஸ்ல போகணும்னு சொல்லுவேன். अरे वो नहीं चलना चाहिए कर मैं अपने पास जो पैसा है उसने देकर तुम बस में जाओ कर कहता था. हालेलुया. हालेलुया. அதே போல நம்முடைய இருதயம் उसी प्रकार हमारा मन எதுலயும் ஒட்டி இருக்க கூடாது. किसमें हमें लगे नहीं रहना है. ஆண்டவர் சொல்லும்போது, परमेश्वर जब कहते समय, ஆண்டவர் எதை விட சொல்றாரோ परमेश्वर जो छोड़ने के लिए कहता है அதை விடணும். उसे छोड़ना है. அவ்வளவுதான், சிம்பிள். बस आसान है. இவனுக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் அப்படி செய்யணும்னு சொல்லக்கூடாது. செய்ய வேண்டிய தேவையில்லை. हाँ इन्होंने किया तो मुझे भी करने की जरूरत नहीं है. அவன் கேட்டதுனால ஆண்டவர் சொன்னார். उसने कहा था इसीलिए परमेश्वर ने उसको बताया. ஹalleluya. हालेलुया. அது போல ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். उसी प्रकार परमेश्वर भी हमसे बातें करता. நித்திய ஜீவன் அடையறதுக்கு வாஞ்ச விருப்பம் இருந்தா ஆண்டவர் சொல்வார். अगर अनंत जीवन का चाहत हो तो जरूर कहेगा, ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடையணும். मैं परमेश्वर मुझे अनंत जीवन पाना है. இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குது? और भी मुझ में क्या कमी है? நான் பரிபூரணம் அடைய என்ன செய்ய வேண்டும்? मुझे और सिद्ध होने के लिए क्या करना है? கேட்ட ஆண்டவர் சொல்லி தருவார். परमेश्वर क्या बताएगा? ஆண்டவரே இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குது? परमेश्वर मुझ में क्या कमी है? என்னிடத்துல இன்னும் என்ன பாவம் இருக்குது? और मुझ में क्या पाप है? கேட்ட ஆண்டவர் சொல்லி தருவார். जब हम पूछते समय परमेश्वर हमें बताएगा. அதை விட்டா போதும். सिर्फ वो छोड़ देंगे तो काफी है. ஹalleluya. हालेलुया. ஆமென். praise the lord. हालेलुया. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். एक थोड़ा वचन कहकर मैं समाप्त करता हूँ. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का रीति सुसमाचार की पुस्तक 22:35. उसका 22:35. And he says to them, और उन्होंने फिर उससे कहा, when I sent you without money bag, जब मैं तुम्हें खाली हाथ भेजा था knapsack और बटोरे में and sandals, और बिता जूते के, did you lack anything? क्या कोई तुम किसी वस्तु की घटी हुई थी? So they said, तो उन्होंने कहा, nothing Lord. किसी वस्तु की नहीं. Hallelujah. हालेलुया. அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा, சீசர்கள் ஆண்டவர் என்ன எப்படி அனுப்புனாராம்? चेलों को यीशु ने किस प्रकार भेजा था? அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிட்டு கொடுத்தாராம். उनके पास जो भी था यीशु ने लेकर उन्हें खाली हाथ भेजा. இருந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் பிடிங்கிட்டாரு. उनके पास जो भी था सब कुछ छीन लिया. சில வேளை ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவார். और कुछ समय के लिए परमेश्वर हमें भी उसी मार्ग में चलाएगा. அப்ப ஆண்டவர் கேக்குறாரு, உங்களுக்கு எதுவும் குறைபட்டதா? तो यीशु पूछते हैं, क्या तुम्हें कुछ घटी हुई? ஒரு குறையும் படல तो ஆண்டவரே. उन्होंने कहा कोई कमी नहीं हुई.
என்னுடைய தங்கை இந்த நாளில் இறந்து விட்டால், मेरी बहन इस दिन गुजर गई है। கிட்டத்தட்ட 4-5 வருடமாய் कम से कम 4 या 5 साल तक அவள் இதுக்கு முன்பாக வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தாங்க. उसके पहले वो व्यापार धंधा कर रहे थे। வியாபாரத்தை விட்டு விட்டார்கள். धंधा को उन्होंने छोड़ दिया। ஒரு வருமானம் கிடையாது. कोई कमाई नहीं है। ஆனால் அவளுடைய சரீரத்துக்கு அவள் நோய்க்கு பார்த்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா, अगर उनके शरीर में जो बीमारी हुई थी उसकी हमने जो भी खर्चा अगर देखा जाएंगे तो கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலாக செலவாயிருக்கும். 50 लाख से भी उससे भी बढ़कर खर्चा हो गया। ஆனா फिर भी ஆண்டவர் ஒரு குறையின்றி நடத்தினார். परमेश्वर उनकी कोई कमी के बिना எது चलाया। குறைப்பட்டதா? कुछ कमी हुआ? ஆகாரத்துல குறைப்பட்டதா? क्या भोजन में घटी हुई? உடுக்கிற உடையில குறைப்பட்டதா? क्या पहनने का वस्त्र में घटी हुआ? தங்குற இடத்துக்கு குறைப்பட்டதா? जो रहने के स्थल में घटी हुआ? ஹalleluya. हालेलुया। சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே ஒரு குறையும் படவில்லை. चेलों ने कहा कि हमें कोई वस्तु की घटी नहीं हुई। ஆமென். आमीन। ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. कोई कमी नहीं है। அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்கிறார், उसके पहले परमेश्वर कहता है இனிமே நீங்க எடுங்க. अब उठाओ। ஹalleluya. हालेलुया। விட வேண்டிய காலத்துல விடணும். जो हमें छोड़ने वाली बातों को छोड़ना है எடுக்க வேண்டிய காலத்துல எடுக்க வேண்டும். और जिस बातों को करना उसे हमें करना है ஆண்டோடு நடக்கணும். और परमेश्वर के संग चलना है। ஜீவனுள்ள தேசத்துல நடக்கணும். जीवित देश में हमें चलना है உத்தமமாய் நடக்கணும். और कड़ाई से चलना है। Let everyone stand. सब जन खड़े हो जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஒரு நன்மையும் குறைபடாது. कोई बातों की घटी ना होगी। ஹalleluya. praising Jesus. சிங்கத்து குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. जवान सिंहों को तो घटी होती है, लेकिन यहोवा की खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। எல்லாரும் முழங்கால் படிடும். हम सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால் படிடும். हम सब घुटने में आएंगे। கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். सुना हुआ वचन के लिए अपने आप को समर्पण करते प्रार्थना करेंगे। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। ஆண்டவருடைய பிள்ளைகளும் கர்த்தரை தேடுகிறோம். हम यहोवा के खोजियां हैं। உலகத்துல எல்லா காரியங்களையும் விட்டு इस दुनिया में सब कुछ छोड़कर ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தேடுகிறோம். परमेश्वर पर भरोसा रखकर परमेश्वर को खोजते हैं। அவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு நாள் குறை உள்ளவர்களாய் வாழக்கூடாது. यहोवा के खोजियों को कोई बलि वस्तु की घटी न होना है। அவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவர் परमेश्वर வாக்குப்பட்டிருக்கிறார். ने कहा है कि यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தருவாரேயானால் यदि परमेश्वर कोई वादा दे, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் பல நிபந்தனைகளையும் தருகிறார். प्रतिज्ञा वचन को पूरा करने के लिए परमेश्वर कई प्रकार के अट्टी और शर्त लगाता है। எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். हम सब परमेश्वर के सम्मुख में प्रार्थना करेंगे। ஆண்டவரே உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னி, हे प्रभु, आपने कहा है कि तुझे किसी बलि वस्तु की घटी न होगी। எந்த நன்மையும் குறைவில்லாமல் இருக்க வேண்டுமானால் प्रभु जी, मेरे जीवन में कोई भी भलाई की कमी न होना है तो நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் எனக்கு கற்று தந்தீ. मैं कैसा जीना है इसे आपने मुझे आज के दिन सिखाया प्रभु। கை கொண்டு ஜீவிக்க எனக்கு கிருபை தாரு. उसका पालन करने के लिए मुझे सहायता कीजिए। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து सब ஜெபிப்போம். कोई अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे। நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இருக்க வேண்டுமேயானால் यदि हमारे जीवन में किसी भलाई की कमी न होना है तो ஆண்டவருடைய பிள்ளைகள் புறஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே, अन्य जातियों के बीच में, உலக மக்களுக்கு மத்தியிலே दुनिया के लोगों के बीच நாம் में யோக்கியமாய் நடக்க வேண்டும். हम बहुत ही सीधा चाल चलेंगे। யோக்கியமாய் நடக்க வேண்டும். सीधा चाल चलेंगे। நம்முடைய நடக்கை பார்க்கிற உலக மக்கள் हमारी चाल चलन को देखने वाले परमेश्वर के लोग, இவர்கள் தெய்வ பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். दुनिया के लोग हमको देखकर कहना है कि ये परमेश्वर के लोग எல்லாரும் हैं। வாய் திறந்து கேட்பேன். सब अपना मुंह खोलकर बोलेंगे, ஆண்டவரே உலக ஜனங்களுக்கு மத்தியிலே, हे प्रभु, इस दुनिया के लोगों के बीच புறஜாதி में, ஜனங்களுக்கு மத்தியிலே अन्य जाति लोगों के बीच நான் में யோக்கியமாய் நடக்கணும் ஆண்டவரே. प्रभु जी, मुझे सीधा चाल चलना है। என் நடக்கை நீர் காத்துக்கொள்ளு. मेरे चाल चलन की रक्षा करो। எல்லாரும் கேட்பேன். सब मांगेंगे, எல்லாரும் கேட்பேன். सब मांगेंगे। ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. हे प्रभु, मेरे जीवन में कोई भलाई की कमी न हो। எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இருக்க வேண்டுமானால் यदि मेरे जीवन में कोई भलाई की कमी न होना है तो ஆண்டவரே நான் சகோதர சிநேகத்தில் வளரணும். प्रभु जी, भाईचारों का प्रेम में बढ़ना है। ஒருவர் மேல் ஒருவர் வைத்துக்கிற அன்பிலே நான் பெருகனே. एक दूसरे पर रखा हुआ प्रेम में बढ़ना है। எனக்குள்ள அன்புள்ள இருதயத்தை தாரு. मेरे अंदर प्रेमी मन दे प्रभु। அன்புள்ள இருதயத்தை தாரு. मेरे अंदर प्रेम भरा हुआ मन दे प्रभु। ஆண்டவரே பரிசுத்தமும் தெய்வ பயமும் எனக்குள்ள
எனக்குள்ளே हे உண்டாகட்டும். परमेश्वर मेरे अंदर पवित्रता हो और भय भक्ति हो प्रभु जी। தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்பேன். परमेश्वर के सम्मुख में अपने आप को जांच कर देखेंगे। நமக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கிறதா? क्या हमारे अंदर लड़ाई है? நமக்குள்ளே பொறாமை இருக்கிறதா? क्या हमारे अंदर जलन है? நமக்குள்ளே வெறி இருக்கிறதா? क्या हमारे अंदर लीला क्रीड़ा है? இவைகளெல்லாம் நம்முடைய நன்மையை கெடுத்து போடுகிறது. ये सारी बातें हमारी भलाई को बिगाड़ देती है। ஆண்டவரே, என்னை மன்னியே. प्रभु जी मुझे क्षमा कीजिए। என் வாக்குவாதங்களை மன்னியே. मेरे अंदर की जो भी झगड़ा लड़ाई है इसे எனக்குள்ளே क्षमा காணப்படுகிற कीजिए। கோபத்தை மன்னியே. मेरे अंदर जो गुस्सा है उसे क्षमा कीजिए। எனக்குள்ள இருக்கிற பொறாமையை மன்னியே. मेरे अंदर जो ईर्ष्या है इसे क्षमा कीजिए। எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகட்டும். मेरे अंदर पवित्रता होने दो। எனக்குள்ள தெய்வ பயம் मेरे உண்டாகட்டும். अंदर ईश्वरीय भय होने दो। ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரு. परमेश्वर मुझे अनुग्रह दे। கிருபை தாரு. अनुग्रह दे। என் வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கையா இருக்க கூடாது. मेरा जीवन एक भरमाने वाली जीवन न बने। என்னுடைய வாழ்க்கை உமக்கும் மனுஷர்களுக்கும் முன்பாக ஒரு திறந்த புத்தகமாய் இருக்கணும். मेरा जीवन आपके और लोगों के बीच में एक खुला किताब बनने दो। என் வாழ்க்கை மறைக்கப்பட்ட ஒளிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க கூடாது. मेरा जीवन एक छुपा हुआ और झूठी जीवन न बने। பகலின் பிள்ளையாய் நான் நடக்கணும் ஆண்டவரே. मैं दिन में चलने वाला बच्चा बनूं। நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும். मैं उजाला का बच्चा बनूं। ஆண்டவருடைய சமூகத்தை கேட்பேன். हम परमेश्वर के सम्मुख में मांगेंगे। கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். परमेश्वर हमें अनुग्रह देगा। பிரஜாதி ஜனங்கள் தங்கள் சிந்தையில வீணரானார்கள். पराई जाति लोग जो है अपने विचार में बिगड़ गए। அவருடைய சிந்தை வீணா இருந்தபடினால இருதயம் கடினப்பட்டு போனது. उनका विचार व्यर्थ होने के कारण उनका मन कठोर हुआ। ஆண்டவர், வீணான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்க கூடாது. कोई व्यर्थ विचार मुझ में न आए। வீணான சிந்தனைகள் எனக்குள்ள இருக்க கூடாது. कोई व्यर्थ विचार मुझ में न उठे। கிறிஸ்துவின் சிந்தையினால் என்னை நிரப்பு. मसीह का विचार से मुझे भर दे। கிறிஸ்துவின் சிந்தையினால் என்னை நிரப்பு. मसीह का विचार से मुझे भर दीजिए। நான் உமக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாக मैं आपके सामने और मनुष्य के सामने உத்தமமாய் நடக்கிறேன் ஆண்டவரே. मैं खरा चाल चलूं प्रभु நான் जी। உத்தமமாய் நடக்கிறேன். मुझे खरा चाल चलना है। என் வாழ்க்கை உண்மையாய் இருக்கணும். मेरा जीवन में सच्चाई हो। என்னுடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கணும். मेरा संगति परमेश्वर के लोगों के संग रहे। ஆத்துமாவிலே மரித்து போனவர்களோடு கூட அல்ல. प्राण में मरे हुए लोगों के संग नहीं। ஆத்துமாவிலே ஜீவனுள்ள மக்களோடு நான் ஐக்கியம் இருக்கணும். जिसके प्राण में जीवन है उन लोगों के संग मेरी संगति बनी रहे। ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியே. प्रभु जी मुझे आशीष என்னை कीजिए। ஆசீர்வதியே. मुझे आशीष कीजिए। அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல கேட்பேன். परमेश्वर के सम्मुख में मांगिए। இருதயம் உம்மை நம்பணும் ஆண்டவரே. प्रभु जी मेरा मन आप पर भरोसा என் करे। இருதயம் உம்மை நம்பனே. मेरा मन आप पर भरोसा करे। நீர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்பனே. आपने जो प्रतिज्ञा दिया उस पर भरोसा करे। கிரியைகளை நம்பணும் ஆண்டவரே. आपकी क्रियाओं पर विश्वास करे। என் நம்பிக்கை முழுவதும் உண்மையில் இருக்கட்டும். मेरा पूरा भरोसा आप ही पर होने दो। தரித்திரருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல சுபாவத்தை எனக்குள்ளே தாரு. कंगालों को देने का अच्छा मन मुझे दीजिए। ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல சுபாவத்தை எனக்கு தாரு. दरिद्रों पर दया करने वाले अच्छा मन मुझे दीजिए। ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். जो दरिद्र पर दया करता है वो परमेश्वर को खर्चा देता है। ஒரு மனுஷனுக்கு நாம் கடன் கொடுத்தால் அந்த மனுஷன் அந்த கடனை திருப்பி தருகிறார். जब किसी इंसान को उधार देते हैं तो व्यक्ति उस उधारी को वापस लौटा देता ஒரு है। மனுஷனே நாம் கொடுத்த கடனை திருப்பி தருவாரானால் जब कोई इंसान इस प्रकार करता है, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் கடன் கொடுப்பானேயானால் यदि परमेश्वर को कोई उधार दे, கர்த்தர் யாருக்கும் கடனாளியா இருக்க हमारा மாட்டார். परमेश्वर किसी का घर जाने ही चुका नहीं கொடுத்ததை घर பல चालू மடங்காய் है। திருப்பி தருவார். अब वो फिर से हमें वापस लौटा देगा। கொடுத்ததை கர்த்தர் பல மடங்காய் திருப்பி हम தருவார். जो भी देंगे उसे कई गुना अधिक बढ़ा कर தேவனுடைய देगा। பிள்ளை, உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. हमारे जीवन में कोई बलि वस्तु की घटी न होगी। ஒரு நன்மையும் குறைவுபடாது. कोई भलाई की कमी न होगी। எல்லாரும் ஜெபிப்பேன். सब प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிப்பேன். सब प्रार्थना करेंगे। தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். तुम्हारे जीवन में परमेश्वर कोई कमी न रखेगा। நீ மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமாய் நடந்தால் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். यदि तुम मनुष्य के सामने सीधा चाल चलोगे तो परमेश्वर तेरे जीवन में कोई कमी न रखेगा। சகோதர சிநேகத்திலே நீ நிலைத்திருப்பாயானால் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். यदि भाईचारों के प्रेम में बने रहोगे तो परमेश्वर तुम्हारे जीवन में कोई कमी न रखेगा। வாக்குவாதமும் வெறியும் பொறாமையும் உன்னை விட்டு விலகும் போது கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார்.
கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நீ நடப்பாயானாய், यदि परमेश्वर के सामने सिद्ध चाल चलोगे, கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையும் குறைவிக்க மாட்டார். तुम्हारे जीवन में कोई कमी न होगी. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயானாய், यदि तुम यहोवा पर भरोसा रखोगे, ஆண்டவர் மேல் நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பாயானாய், यदि यहोवा पर रखा हुआ विश्वास में स्थिर रहोगे, கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையும் குறைவிக்க மாட்டார். तुम्हारे जीवन में कोई भलाई की कमी न होगी. கர்த்தரையே நம்பியிரு, यहोवा पर ही भरोसा रखते हुए ஏழைகளுக்கு இறங்கும்போது, जब तुम दरिद्रों पर दया करोगे, दरिद्रருக்கு கொடுக்கும்போது, जब कंगालों को दोगे, தேவப்பிள்ளை கர்த்தர் உன்னை ஒரு நாள் குறைவுபட விட மாட்டார். परमेश्वर तुझे जीवन में कोई कमी न होगा. கர்த்தருக்கு கடன் கொடுக்கக்கூடிய மனுஷர்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். परमेश्वर को खर्च देने वाला इंसान बना देगा. தேவனுடைய பிள்ளை உனக்கு மட்டும் குறைவில்லாமல் நடத்துவதும் அல்ல, केवल तेरे लिए ही नहीं, தாவீதுக்கு அடுத்த சந்ததிக்கும் சிங்காசனத்தை வாக்கு பண்ணின தெய்வம், जैसे दाऊद के लिए अगले पीढ़ी के लिए सिंहासन का वादा किया हुआ उनக்கு மட்டுமல்ல, केवल तेरे लिए नहीं, भरोसा में कमियां, இவைகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. यही बातें आशीर्वाद को रोक रहा है. இவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து इन दिनों में परमेश्वर हमें छुड़ाकर குறைவில்லாத நன்மை பெற்று அனுபவிக்க बिना कमी के आशीर्वाद को पाने के लिए கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக परमेश्वर हमें सहायता करने के நாம் लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய வசனத்தின் மத்தியிலே விளக்கி காண்பித்த கர்த்தருடைய தாசனே, परमेश्वर के वचन को हमारे बीच में प्रकाशित किया हुआ परमेश्वर के दास को கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து और भी अधिक से आशीष करके அவர்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து जो सेवा करते उस सेवकाई को परमेश्वर आशीष करने के लिए அவர்களுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சொந்தமான இடத்தை வாங்கி கொடுக்க, उनके भवन बनाने के लिए वहां पर एक भवन बनाने के लिए खुद का जमीन वहां पर लेने के लिए ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக परमेश्वर अनुग्रह करने के நாம் लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். जवान सिंहों को तो गटी रहती है, भूखे रह जाते हैं, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. परंतु यहोवा के खोजियों को किसी भली वस्तु की गटी न ஆண்டவரை होगी. தேடுகிற தேவ பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் यहोवा के खोजी आप और मैं, கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவிட விட மாட்டார். परमेश्वर कभी
कोई प्रकार की बलि वस्तुओं की गति न होने देगा। ஆனால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து इसलिए हमें क्या करना है वो करके கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள परमेश्वर की भलाई को पाने के लिए தகுதி உள்ள பாத்திரமாய் एक योग्य पात्र बनने के लिए நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியா हमारे को परमेश्वर बना देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய மகிமையான ஊழியத்துக்காக காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை परमेश्वर के नाम की महिमा के लिए सेवकाई के लिए दिए हुए दान को हाथों की दान के लिए கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை பல மடங்காய் பெருக பண்ணும்படியாக परमेश्वर से आशीष करके कई गुना अधिक बढ़ाने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய வேத வசனத்தை நம்முடைய மத்தியிலே விளக்கி காண்பித்த கர்த்தருடைய தாசனை ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தி परमेश्वर के वचन को हमारे बीच में बांट कर दिया हुआ परमेश्वर के दास जी को और भी बलवंत करने के लिए அவர்கள் செய்கிற ஊழியத்தை இன்னும் விருத்தி அடைய பண்ணி जो भी सेवा करते हैं उसे परमेश्वर और भी बढ़ाने के लिए அவர்களை குறித்த தேவ சித்தத்தை அந்த பகுதியில் பரிபூர்ணமா நிறைவேற்றும்படியாய் उनके प्रति परमेश्वर की इच्छा उस विभाग में पूरा होने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। கிருபையாய் கர்த்தர் இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி. अनुग्रह रूप से आपने दिया हुआ इस सुबह की समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। உலகத்துல எத்தனையோ பேர் தங்கள் மனசும் மாம்சம் விரும்பினபடி ஜீவித்துக் इस கொண்டிருக்கிறார்கள். दुनिया में कितने लोग अपनी मनमानी अनुसार जी रहे हैं प्रभु, சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் परंतु आपकी चरण स्थान में आए हुए लोग உம்மேல் நம்பிக்கை வைத்து आप पर भरोसा रखकर உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். आपको ढूंढ कर आपके चरण स्थान में आए हैं प्रभु பிள்ளைகளுக்கு जी। எந்த நன்மையும் குறைவில்லாமல் उनके जीवन में कोई बलि वस्तु की गति न होते हुए பூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பு. संपूर्ण आशीर्वाद से भर दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी शुभ नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே हे मेरे கர்த்தரை मन को ஸ்தோத்திரி. जो என் कुछ உள்ளமே उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி. हे என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को नहीं மறவாதே. भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் सகல நாட்களிலே आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।